துதிக்கிறேன். Je loue le Seigneur pour votre accueil chaleureux. மீண்டும் உங்களை எல்லாம் பார்க்கும்படி ஆண்டவர் எனக்கு ஒரு தருணம் கொடுத்ததற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். Je loue le Seigneur de m'avoir donné encore une nouvelle occasion pour vous rencontrer. ஆண்டவர் நல்லவர். Dieu est bon. அவர் ரொம்ப நல்லவர். Il est très bon. அல்லேலூயா. Alléluia. ஆண்டவர் கைவிட மாட்டார். Dieu ne nous abandonne pas. ஒருபோதும் கைவிட மாட்டார். Jamais il nous abandonnera. அல்லேலூயா. Alléluia. நான் ஏறக்குறைய 12 வருஷத்துக்கு முன்னால வந்து நினைக்கிறேங்க பாரிஸுக்கு. Je pense qu'il y a 12 ans que je suis venu à Paris. அதுக்கப்புறம் பாரிஸ் நினைத்தால், ஐரோப்பாவை நினைத்தால், பாஸ்டர் ஆபேலையும் சிஸ்டர் பாஸ்கலின் இந்த அருமையான சபையாரை நான் நினைப்பது உண்டு. சிலருடைய முகங்கள் பெயர்கள்லாம் இன்றைக்கு வரைக்கும் மறக்கலை. Je n'ai pas encore oublié certains noms et les visages, mais lorsque je pense à Paris, je pense à pasteur de cette église et son épouse. இந்த கொரோனா நிமித்தம் பல தேவனுடைய ஊழியக்காரர்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை விட்டு கத்தரிட்ட போயிட்டாங்க. À cause de la Covid, beaucoup de serviteurs de Dieu, ils sont partis auprès de Dieu. நானும் நீங்களும் உயிரோடு இருக்கிறோன்னா நம்மை குறித்து உள்ள நோக்கம் ஊழியம் முடியல, அதனால உயிரோடு இருக்கோம். Si moi et vous nous sommes vivants, c'est que son but par rapport à nous n'a pas encore été accompli. நான் மரணத்துக்கு ஏதுவான சில பலவீனங்கள், வியாதிகள் என்னை மேற்கொண்ட பொழுது, Lorsque les difficultés, les faiblesses qui pouvaient m'emmener vers la mort, அநேக இந்த குடும்பத்தாருடைய ஜெபத்தினாலும் பெரிய பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் எங்கள் சபையாருடைய ஜெபத்தினாலும் ஆண்டவர் மீண்டும் எனக்கு ஜீவனை கொடுத்தார். par la prière de la famille et par les prières des grands serviteurs des églises, Dieu m'a rendu la vie. ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம் பண்ணினேன். J'ai fait une petite requête auprès de Dieu. ஆண்டவரை, ஏற்கனவே நான் போய் ஊழியம் செய்த எல்லா இடத்துக்கும் இந்த ஒரு முறையாவது போய் ஊழியம் செய்யணும். Seigneur, il faut que je fasse encore une fois le ministère partout où je suis. J'ai déjà fait le ministère. On y allons. ஒரு 10 ஆண்டுகள் முழு பலத்தோடு நான் ஊழியம் செய்ய என்னை பலப்படுத்தும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். Et j'ai demandé à Dieu de me fortifier au moins pour 10 ans pour faire le ministère. கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு நம்புகிறேன். Et je crois que Dieu va m'aider pour cela. எனக்கு 76 வயசு தான் ஆகுது. J'ai 76 ans seulement. ஊழிய பாதையில இப்ப 52வது வருஷம் முழு நேர ஊழியத்திலே கர்த்தர் அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறார். Et cela fait 52 ans que je suis dans le ministère à plein temps et que le Seigneur me dirige. ஒரு சிலருக்கு தெரிந்தது போல எனக்கு ஒரு மனைவி, 7 பிள்ளைகள், 14 பேர பிள்ளைகள். Et comme certains le savent, j'ai une femme, 7 enfants et 14 petits-enfants. எல்லாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது தான் பெரிய மகிழ்ச்சி. C'est une grande joie que tout le monde fasse le ministère pour Dieu. 5 பிள்ளைகள், எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்காங்க. 5 பேர் மதுரையிலே இருக்கிறார்கள். 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளை கனடாவிலும் ஒரு மகள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் வர்றதுக்கு முன்னால் ஜூம்ல அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். Tout le monde est marié, 5 enfants sont toujours en Inde à Madurai et 2 autres sont à l'étranger. பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, நானும் என் வீட்டாரும் மூவென்றால் கத்தரை மாத்திரம் சேவிப்போம் என்று அர்ப்பணித்த அந்த அர்ப்பணத்தை ஆண்டவர் அறிந்து எல்லா பிள்ளைகளும் கத்தருக்குள்ளே இருந்து கத்தருக்காக ஊழியம் செய்கிறாங்க. C'est une grande joie que nous nous sommes consacrés en famille en disant moi et ma maison nous servirons l'Éternel. C'est ce que je suis très heureux par rapport à ça. எனக்கு 2 ஆண் பிள்ளைகள், 2 பேரும், ஒரு மகன், பெரிய மகன் சர்ச்சி பாஸ்டர் இன்சார்ஜ், 2வது மகன் உங்களுக்கு தான் யூடியூப்ல தெரியும், ஃபேமஸாக இருக்கும், பாட்டு நிறைய பாடல் பாடிக்கொண்டு இருக்கிறார். அவர் ஓவர்சியராக ஒரு 212 கிளை சபைகள் இருக்கிறது அதிகமாய் தமிழ்நாட்டில். அதை கண்காணிப்பதற்கு எனக்கு ஒத்துழைப்பாக இருந்து அவரை நான் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன். Et mon fils aîné, il fait le ministère et mon deuxième fils, vous le connaissez, il est célèbre sur YouTube par ses chants et il dirige 212 églises branches. La plupart sont en Inde et moi je surveille. அவருக்கு தமிழே வராது. Et il parle pas du tout tamoul. இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தார். தமிழே பாஸ் பண்றது பெரிய காரியம். Il a étudié dans une école anglaise, donc c'était difficile pour lui de passer le tamoul. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால தமிழ்ல பாடல் கட்டி உலக பிரசித்தி பெற்ற 6 வால்யூம் பாடல் பாடி இன்றைக்கு ஆண்டவர் அவரை உலகமெங்கும் பயன்படுத்துகிறார். Malgré cela, il s'est consacré pour le ministère, donc il a chanté 6 volumes, 6 albums et il chante en tamoul et Dieu l'utilise dans le monde. அவர் பாட்டு நீங்க பல்லவி பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லவராக இருப்பவரை பாடுவாங்களா? தெரியுமா அந்த பாட்டு?
இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. அல்லேலூயா. நான் எல்லா இடங்கள்லையும் ஊழியங்களுக்கு போகும்பொழுது ஒரு ஏறக்குறைய ஒரு 40 வருஷமா இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்ல வைப்பேன். Environ 40 ans que je fais le ministère, partout où je vais, je dis à tout le monde de dire Jésus est bon. அடிக்கடி அறியாம வாயில வருது இயேசு நல்லவர், இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர் என்று சொல்லிக் கொண்டே இருப்பேன். Souvent je dis Jésus est bon et continuellement je dis cela. அதனால என் மகனுக்கு அந்த வார்த்தைகள் என் கூடயே பிரயாணம் பண்ணதுனால, puisque ces mots ont voyagé avec mon fils, என் கூட சேர்ந்து ஊழியம் செஞ்சதுனால, parce qu'il a fait le ministère avec moi ensemble, என் மேல உள்ள அபிஷேகம் அவருக்கு இம்பாக்ட் ஆயிடுச்சு, et வந்துருச்சு. l'onction que je l'avais est partie sur lui. அதனால தான் அந்த பாட்டு நல்லவர் நல்லவர்னு கேட்டு இந்த பாட்டை அதுக்கு பிறகு தான் கட்டினார். Et en écoutant Dieu est bon, il a écrit ce chant. எல்லாரும் சொல்லலாமா, நான் இயேசு நல்லவர்னு சொல்லுவேன். Est-ce qu'on peut dire ரொம்ப ரொம்ப நல்லவர் சொல்லணும். moi je dirais Jésus est bon, vous direz il est très très bon. ரொம்ப ரொம்ப நல்லவர். Il est très très bon. என் கார்ல கூட பின்னால பெரியசா எடுத்திருக்க இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு பின்னால் வந்தால் லைட் அடித்தா அப்படியே தெரிகிற மாதிரி பெரிய ஸ்டிக்கர், ஒயிட் ஸ்டிக்கரில் காரில் பின்னால் ஒட்டி வச்சுருக்கிறேன். J'ai collé un autocollant sur derrière ma voiture. Si quelqu'un allume leur phare, ils vont voir. Et il est écrit Jésus, goûtez que Jésus est très très bon. ஏன்னா அவர் நல்லவராகவே இருக்கிறார். Parce qu'il est bon. விரும்புறதெல்லாம் செய்கிறார். Parce qu'il ne fait tout ce que nous désirons. அவர் சொன்னதெல்லாம் செய்கிறார். Il fait tout ce qu'il a dit. நானும் நீங்களும் விசுவாசத்தில் சொல்லிட்டா அதையும் செஞ்சிடறாரு. Et nous, moi et vous, si nous disons par la foi, il le fait aussi. எவ்வளவு நல்லவர். Combien il est bon. ரொம்ப ரொம்ப நல்லவர். Il est très 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 bon. அல்லேலூயா. Alléluia. அல்லேலூயா. Alléluia. ஆண்டவருக்காக நீங்கள் நானும் ஏதாவது செய்யணும்னா, si nous voulons faire quelque chose pour Dieu, vous et moi, பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, நானும் அதை ஆமோதித்து சொல்றேன். les saints disent ainsi, ஒரு 10 ஆண்டுகள் தான், disons seulement 2020 to 2030 தான் டெக்கேட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருடைய காலம். ஆண்டவருக்காக என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் இந்த 10 ஆண்டுல செஞ்சிருங்க. Et les saints, et moi aussi je le dis, c'est de 2020 à 2030, c'est la décennie de Saint-Esprit. Et ce que nous devons faire, il faut le faire dans cette période. அதுக்கப்புறம் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. Et après cela, il y aura des temps de soir, de ténèbres qui vont arriver. Personne ne pourra agir. உலகம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. Et le monde s'y prépare.
அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நெற்றியிலேயாவது வலது கையிலேயாவது முத்திரை தரிக்கிறது, சிப்பு பதிக்கிறதுலாம் ஆல்ரெடி அது ஆரம்பமாகிவிட்டது. Et pour le règne de ce antichrist, tout se prépare, le microchip, les puces, et tout se prépare. என்ன அர்த்தம்? அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு முன்னால கர்த்தர் வந்துருவாரு. C'est-à-dire avant le règne de l'antichrist, le Seigneur va revenir. நான் நாளைக்கு வந்துருவாரு, நாளை கழிச்சு வந்துரு அப்படி நான் சொல்லல. சீக்கிரம் வருவார். Moi je dis pas que அவர் il va venir நாளையாவது demain. நாளிகையாவது நமக்கு தெரியாது. On ne connaît pas l'heure, le temps précis. ஆனா காலத்தை நிதானிக்க தெரியும் அல்லவா? Mais on peut discerner le temps. அதனால இதோ நியாயாதிபதி வாசப்படியில் இருக்கிறார். Et le juge, il se tient à la porte. தாமதம் பண்ணுகிற இனி தாமதம் பண்ணார். Il va pas tarder. இந்த வெளிப்பாட்டோட செயல்படலைன்னா நீங்க பின்னால கண்ணீர் வடிப்பீங்க. Si vous n'agissez pas avec cette révélation, après vous allez devoir verser des larmes. அதனால தான் நான் இப்போ என்னுடைய பிள்ளைகளும் நல்லா ஆயிட்டாங்க, எல்லாம் ஊழியம் செய்கிறாங்க, ஊழிய பொறுப்பெல்லாம் கொடுத்து நல்லா ஆனாலும் நான் சும்மா இருக்க முடியலை. ஒரு 10 ஆண்டுகள் எப்படியாவது முழு பலத்தோடு ஆண்டவருக்காக என்னென்ன செய்யணுமோ செய்ய வேண்டும் என்ற அர்ப்பணத்தோடு நான் ஆண்டவருக்காக போய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். Même si mes enfants ont grandi et j'ai donné la responsabilité, donc moi je continue de courir au moins 10 ans pour le Seigneur en me consacrant. பிரான்ஸ்லயே நீங்க தான் நல்ல ஜெபிக்கிற சபை. Vous êtes une église qui prie beaucoup en France. உள்ளுக்கு வரும்பொழுதே தேவ பிரசன்னம் இந்த இடத்துல நிரப்பி இருக்கிறத நான் உணர முடிந்தது. Et lorsque je suis rentré à l'intérieur, j'ai senti qu'il y avait la présence de Dieu parce que tout le monde priait. ஆனா ஜெபிக்கிற சபை அது வளர்ந்து கொண்டே இருக்கும். L'église qui prie, elle continuera de croître. கொண்டே இருக்கும். Les ministères vont croître. அதனால இன்னும் உங்களை இப்போத காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு வர்த்திக்க பண்ண போறார். Et vous allez être encore plus de 1000 fois plus que maintenant. அதனால ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், Et les enfants qui prient, ஊழியக்காரர்களை நினைவு கூறும் பொழுது, lorsque vous pensez aux serviteurs, அடிமை என்னையும் நினைத்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு et கேட்டுக்கொள்கிறேன். je vous demande de prier pour moi aussi. ஒரே ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் தாங்க, ஒரு குறையும் இல்ல. Je n'ai aucun manque, j'ai une seule requête de prière. தேவ சித்தப்படி மாத்திரம், Selon la volonté de Dieu seulement, குடும்பமாக, en famille சந்ததியாக et en génération, இயேசுவுக்கு உண்மையும் உத்தமமா ஊழியம் செய்யணும். nous devons servir Jésus avec fidélité et sérieux. ஜெபித்தா போதும். Il suffit de prier simplement pour cela. இலங்கை ஏற்கனவே பாஸ்டர் ஆபேல் கணேஷ் அவர்களுக்கு இலங்கை தேசத்தில் பாரம், இலங்கை தேசத்தில் சபைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இலங்கையை குறித்து ஒரு பெரிய பாரம், அதுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். Vous avez un grand fardeau pour le Sri Lanka et pasteur a commencé des églises là-bas et il a un grand fardeau pour cela. எனக்கும் ஆண்டவர் இந்த இலங்கையை குறித்த ஒரு பெரிய பாரத்தை கொடுத்திருக்கிறார். Pour moi aussi le Seigneur a donné un grand fardeau par rapport au Sri Lanka. நான் சமாதானம் இருந்த காலத்தில், யுத்த காலத்தில், அறிவானுள்ள இப்போ பஞ்ச காலத்தில், இப்போ இதுவரைக்கும் எப்படியும் ஒரு 35 தடவைக்கு மேலே இலங்கை தேசத்துக்கு நான் போயிருப்பேன். Je suis allé au Sri Lanka au moins 35 fois pendant la période de paix ou de la guerre ou même cette période de famine. இந்த வருஷத்துலேயே ஏப்ரல் மாதம் ஒரு 2 வாரம், ஜூன் மாதத்தில் 2 வாரம் இலங்கை தேசத்துக்கு போயிட்டு வந்தேன். Et rien que cette année au mois d'avril je suis allé 2 semaines et au mois de juin aussi je suis allé 2 semaines. நெக்ஸ்ட் ஜனவரி மாதம் வரப்போ 2023ல் En janvier 2023, ஜனவரி 17 முதல் ஜனவரி 30 வரை du 17 janvier à 30 janvier, 7 இடங்களில் ஊழியர் குடும்ப முகாமும் ஈவினிங்கில் சுவிசேஷ கூட்டங்களும் ஒரு டீமாக, ஃபாதர் ஃபெர்க்மான்ஸ், நானும் என் மகன் சேக் ராபர்ட், என் மூத்த மகன், இன்னும் ஜோசப் ஆல்ரின், நல்ல ஊழியக்காரர்கள்லாம் ஒரு 12 பேர் போய் 3 வாரம் எல்லா கொழும்பில் ஆரம்பித்து நுரேலியாவுக்கு போய், பட்டிக்குலா போய், அருமையில ட்ரிங்கோ போய், வவுனியா போய், கடைசியில் ஜாஃப்னா முடித்து திருப்பி கொழும்பு வந்து மதுரைக்கு வரங்கிற ஒரு பிளான் போட்டு திட்டமிட்டு ப்ரேயர் கார்டெலாம் போட்டு அதுக்கான அட்வான்ஸ் டீமை அடுத்த வாரத்தில் நாங்கள் இலங்கைக்கு அனுப்புகிறோம் ஆயத்தம் பண்ணுவதற்கு. நல்ல ஊழியர்களெல்லாம் ஒன்றுபடுத்தி எல்லா இடங்களையும் பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்னு இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்னை ரொம்ப நேசிப்பாங்க. அதில் எல்லா இடங்களையும் அந்த பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் மூலமாக ஊழியக்காரர்கள், அந்த வட்டாரத்தில் ஊழியக்காரர்கள் குடும்பங்களெல்லாம் சேர்த்து, பிள்ளைகளோடு சேர்த்து பகலில் 2 நாள் அல்லது 3 நாள் மீட்டிங்கை வைத்து ஈவினிங்கில் சுவிசேஷ கூட்டங்களாக ஃபாதர் ஃபெர்க்மான்ஸ் வருவதனால ஒரு காஸ்பல் ரேலி மாதிரி வைத்து ஒரு எழுப்புதல், ஒரு மனதுக்காகவும், இலங்கையில் உள்ள ஊழியர்களுடைய ஒரு மனதுக்காகவும் எழுப்புதலுக்காகவும் எங்களால் இயன்றதை செய்ய போகிறோம். தயவுசெய்து அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்கள் பர்சனல்
ஃபேமிலி ப்ரேயரில் நீங்கள் ஜெபம் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Je vous demande de prier dans vos prières individuelles et dans vos prières de famille pour les réunions qui vont avoir lieu en janvier 2023 avec plusieurs autres serviteurs comme Pasteur Father Buckman et Joseph Aldrin et son fils Zach Robert. Et ils vont faire des réunions de évangélisation et des réunions des familles de pasteurs, donc priez pour cela. கர்த்தர் அனுமதி கொடுத்தால் அடுத்த ஏப்ரலில் டென்மார்க்குக்கு எங்களை இதே போல் 3 நாள் ஊழியர்களை தமிழ் ஊழியர்கள் எல்லாம் ஒன்று பண்ணி கூட்டம் நடத்தணும் கூப்பிட்டுருக்காங்க. Si le Seigneur le permet, on nous a invités aussi au Danemark pour le avril prochain. அப்படியே ஃபாதர் ஃபெர்க்மான்ஸில் வந்தால் நிச்சயமாக நாங்கள் பாரிஸுக்கும் பாஸ்டர் ராபேல்கிட்ட சொல்லி உங்கள் மத்தியிலேயே நாங்கள் அந்த டீமாக வர ஆண்டவர் உதவி Et si செய்வார். Father Buckman vient, on va venir parmi vous aussi en équipe. நாங்கள் எங்கே போனாலும் எதை செய்தாலும் ஆண்டவர் அனுமதியோடு அவர் சித்தத்தின்படி மாத்திரம் செய்ய விரும்புகிறோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. Partout où nous allons, où que nous allions, nous voulons le faire selon la volonté de Dieu, donc nous vous demandons de prier pour cela. இந்த ராத்திரியில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற செய்திக்கு ஆதாரமாய் உங்களுக்கு தெரிந்த பாடல் தான். ஒரு பாடலை பாடிட்டு நான் செய்தி கடந்து போக விரும்புகிறேன். Avant de partager le message parmi vous, je vais chanter un chant. அது ஒரு செய்தி மாதிரி இல்லாட்டாலும் Même si c'est பர்சனலாக உங்களுடைய அழைப்பை நீ அறிந்து கொள்வதற்கு இந்த நான் பேச போகிற வார்த்தைகள் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். Même si c'est pas comme un message, mais personnellement pour connaître votre appel, les paroles que je vais parler vont être utiles pour vous. அதனால தான் அழைப்பை குறித்த ஒரு அருமையான பாடல். அழைத்தவரே அழைத்தவரே. C'est un chant qui concerne l'appel. என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? Combien de vous connaissez ce chant? அநேகருக்கு தெரியும். தெரிஞ்சாலும் வாயை திறந்து பாடுங்க. Ouvrez la bouche et chantez. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்கிற இந்த தலைப்பு நான் இன்னைக்கு ஆயத்தம் பண்ண தலைப்பு Le titre de message que j'ai préparé aujourd'hui, காலிங் ஆஃப் காட். l'appel de Dieu. தேவனுடைய அழைப்பு. L'appel de Dieu. மனுஷன் அழைப்பு இல்ல. Ce n'est pas l'appel de l'homme, தேவனுடைய அழைப்பு. c'est l'appel de Dieu. வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமை உள்ள சர்வ ஞானம் உள்ள சர்வ வியாபியா இருக்கிற சர்வ சிருஷ்டிகர்த்தனாயிருக்கிற தேவாதி தேவன் பெர்சனலாக என்னையும் உங்களையும் அழைச்சிருக்கிறார். Dieu qui a créé les cieux et la terre, celui qui est omniprésent, omniscient, il nous a appelés, vous et moi.
இதை அநேகர் யோசிக்கிறது இல்லை. Beaucoup ne pensent pas à cela. நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். Vous et moi, nous avons été appelés par Dieu. நாம அநேகர் ஞானிகள் இல்லை. Nous ne sommes pas sages, tout le monde. நம்ம பெரிய பலவான்கள் அல்ல. Nous ne sommes pas des vaillants. ஆனாலும் Malgré cela, என்னையும் உங்களையும் vous et moi, பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். il a appelé par nom. அல்லேலூயா. Alléluia. ஆண்டவர் உங்களை என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். Dieu nous a appelés par nos noms. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த நாம் Nous sommes nés ailleurs et nous avons grandi ailleurs. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வோமானால் Si nous connaissons cette vérité, நான் தேவனால் அழைக்கப்பட்டவன். je suis appelé par Dieu. I am called by the Almighty God. Je suis appelé par Dieu Tout-Puissant. என்ற நிச்சயம் வந்து விட்டால் Si nous avons cette certitude, உங்களை நீங்களே தரக்குறைவா நினைக்க மாட்டேங்க. vous n'allez pas vous penser avec நான் தேவனால் infériorité. அழைக்கப்பட்டவன். Moi, je suis appelé par Dieu. அல்லேலூயா. Dites Alléluia. ரோமருக்கு நான் சில வசனங்களை சொல்லும் பொழுது அநேகருங்க நல்லா எழுதுறவங்க எனக்கு தெரியும். வசனம் நல்ல பழக்கம். அதை நீங்க வீட்டில் நான் வாசிக்க நேரம் கொடுக்காட்டாலும் நான் சொல்லிடுவேன் வசனங்களை. நீங்க வீட்டில் போய் எழுதி வைத்திருக்க. எழுதி வைக்கும் பொழுதே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிரும். நீங்க எழுதுறது நல்ல பலன் என்னன்னா எழுதும் பொழுதே உங்க மனதில் பதிவாயிரும். அதனால தான் வசனங்களை பாருங்க. பாஸ்டர் ஆபேல் நோட்டும் பேனா எழுதியிருக்காரு பாருங்க. அதான் பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணம். நானும் இன்னைக்கு என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளை பிரசங்கம் பண்ணாலும் புது பாயிண்ட்னா ஒன்று எழுதி வச்சுக்கிடுவேன். Et Pasteur Abel, il prend des notes comme tout le monde, beaucoup d'entre vous, vous prenez des notes. Donc je ne vais pas vous donner les versets. Et on ne va pas lire les versets. Je vais donner les versets, vous les notez, comme ça, vous allez les enregistrer dans votre cœur. Et comme moi aussi, je prends, lorsque mon fils spirituel prêche, s'il part à un nouveau point, moi je le note aussi. ரோமருக்கு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Romains chapitre 11 verset 29. அங்க இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. Il est écrit ainsi. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. Et les dons de grâce et l'appel de Dieu ne changent pas. அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் son appel et les dons de grâce அது மாறாதவைகள். ils ne changent pas. நடைமுறையில் சில ஊழியக்காரர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறேன். Et dans la vie courante, j'ai entendu dire par les serviteurs. ஆண்டவர் என்னை சுவிசேஷகராக அழைத்தார். Dieu m'a appelé en tant qu'évangéliste. இப்போ அழைப்பு பாஸ்டரா மாற்றிட்டாரு. Et là, il a changé l'appel en tant que pasteur. இன்னொரு விசிட்டிங் கார்டை போட்டு பாஸ்டரா மாற்ற முயற்சிக்கிறாங்க. அது மாறாது. Mais eux, ils essayent de changer, devenir pasteur en mettant une nouvelle carte de visite, mais ça va pas marcher. 52 வருஷம் இலங்கையில இந்தியாவில உலகத்தின் பல பகுதிகளில் நான் ஊழியர்களை பார்த்திருக்கிறேன். J'ai vu dans plusieurs parties du pays comme Sri Lanka, en Inde et partout beaucoup de serviteurs. இந்த நிச்சயத்தை நமக்கு இருக்கணும். ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார், நமக்கு கிருபை வரங்களை கொடுத்திருக்கிறார், அந்த அழைப்பு மாறாது. Et il faut avoir cette certitude qui dit Dieu nous a appelé, il a donné des dons de grâce et cet appel ne changera pas. காரணம் இயேசு மாறாதவர். La raison c'est Jésus ne change pas. Alléluia. Alléluia. சிலர் சொல்லுவாங்க எப்படியாவது 3 நாள் உபவாசம் பண்ணி இல்லைடா 40 நாள் உபவாசம் பண்ணி எப்படியாவது ஆண்டவரை நான் மாத்திடுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. Certains disent en disant je vais jeûner 3 jours ou 40 jours pour changer Dieu, pour faire repentir Dieu. சில கணவன்மார் சொல்லுவாங்க நான் 3 நாள் வெறும் கடுங்காப்பியா பால்லாம காப்பி குடிச்சு என் மனைவியை கத்தர் எப்படியாவது மாத்தணும்னு நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லுவாங்க. Certains maris diraient je vais boire seulement du café noir sans lait pendant 3 jours pour changer ma femme. சில மனைவிமார் கணவனை மாத்ததுக்காக 40 நாள் உபவாசம் பண்ணுவாங்க. Et certaines femmes jeûnent pendant 40 jours pour faire changer leur mari. ஆண்டவர் மாற்றாம அவர் மாறாதவர் உங்களை தான் மாற்ற விரும்புறார் ஒழிய நீங்க கணவனை மாற்ற முயற்சி பண்ண கூடாது. Dieu ne change pas, c'est vous qui souhaitez changer, mais vous devez pas essayer de changer votre mari. நீங்க ஆர்வம் மாறிட்டா கணவன் மாறிடுவார். Si vous changez, votre mari il changera aussi. Alléluia. Dites Alléluia. இயேசு மாறாதவர். Jésus ne change pas. அவருடைய சித்தத்தை நாம் மாற்றவே முடியாது. Nous ne pouvons pas changer sa volonté. Alléluia. Alléluia. அதுபோல தான் அழைப்பு மாறாது. Donc l'appel ne change pas. இப்போ பாஸ்டர் ஆபேல் நான் யாரை பார்த்தாலும் இப்போ அனுபவம் அவர் 50 வருஷத்துக்கு மேலே ஆனதுனால இன்றைக்கி ஒரு தேவ மனிதரை பார்த்தா ஒரு தேவ ஊழியரோட பழகுனா கொஞ்ச நேரம் பேசினாலே எனக்கு அவங்களுடைய அழைப்பு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்காரு. Puisque cela fait plus de 50 ans, Dieu m'a donné une grâce en parlant avec un homme de Dieu de connaître son appel.
அல்லேலூயா. Dites Alléluia. இன்னைக்கு நம்ம அழைப்பை கண்டுபிடிப்பது தான் நமக்கு பெரிய வெற்றி. Pour nous, c'est la grande victoire, c'est de connaître l'appel. வேதம் சொல்லுது உங்களை அழைக்கிறவர், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Et la Bible dit, celui qui vous a appelé, celui qui vous appelle, il est fidèle. 1 கொரிந்தியர் 1:9, 1 தெசலோனிக்கேயர் 5:23 பல வசனங்களில் அழைக்கிறவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் எழுதப்பட்டிருக்கிறது. 1 Corinthiens chapitre 1 verset 9, il dit, celui qui vous a appelé est fidèle. ஆண்டவர் நம்ம உங்களை என்னையும் கலாத்தியர் 1:15 படி தாயின் வயிற்றிலிருந்தே பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. Et vous et moi, selon Galates chapitre 1 verset 15, il nous a choisi dans le sein de notre mère, il nous a appelés par sa grâce. நம்முடைய தன் தகுதியினால் அழைக்கல. Et il nous a pas appelés par notre mérite. அவருடைய கிருபையினால் அழைத்திருக்கிறார். Il nous a appelés par sa grâce. அல்லேலூயா. Alléluia. அல்லேலூயா. Alléluia. இன்னைக்கு அந்த அழைப்பை பற்றி நீங்கள் ஒரு 7 தலைப்பை சொல்றேன், நீங்க அதை டெவலப் பண்ணிக்கிடுங்க தனிப்பட்ட Je vais முறையில். vous donner 7 titres, après vous pourrez développer vous-même concernant l'appel, நான் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளும்படியாக pour que vous puissiez garder en mémoire. தமிழ் ஆல்பபெட் அ ஆ இ அப்படி இல்ல, Dans l'alpha- ஆனாலே அழைப்புங்கிறது ஆல வரதுனால அந்த ஆனாலே ஒரு 7 தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். அது மறக்காம இருக்கிறதுக்காக. Puisque dans l'alphabet tamoul, l'appel commence par la lettre A, donc je vais vous donner 7 titres qui commencent par A. Donc ça correspond en français aussi. நம்ம எந்த ஊழியக்காரர்களோட ரொம்ப ஐக்கியமா இருக்கிறோமோ அவங்க சுவாபம், அவங்க அபிஷேகம் அப்படிலாம் கொஞ்சம் கடந்து வந்துடும். Si nous sommes proches avec un serviteur, nous allons aussi avoir leur onction, leur façon d'être aussi, nous allons les imprégner en nous. இந்தியாவில் அதிகமாக பிரேசிகே பிரான்சிஸ் தீர்க்கதரிசி அவரோட ஃபாதர் ஃபெர்குமான்ஸோட தான் நான் அதிக ஊழியங்கள் இத்தனை வருஷமாக செய்து கொண்டிருக்கிறேன். Moi, je fais beaucoup de ministères depuis tant d'années avec Father Bergman et frère Ezekiel Francis. நாங்கள் ரொம்ப ஐக்கியமாக இருப்போம். அந்த ரெண்டு ஊழியத்துலேயும் என்னை அவங்க கவுன்சிலராக வச்சுருக்கிறது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் போய் நிற்பேன், எனக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க வந்து நிற்பாங்க. Ils m'ont placé comme leur conseiller dans les 2 ministères. Lorsque moi j'ai des difficultés, ils seront là pour moi, et eux, lorsqu'ils ont des problèmes, moi je serai là pour eux. எசேக்கியா பிரான்சிஸ் தான் இப்படி பேசுவார், ஏபிசிடின்னு பேசுவார், இல்லைன்னா ஆனாலே ஒரு பார்த்து அவர் அப்படி பிரசங்க கேட்டு எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி சில பிரசங்கம் பண்ண எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த வார்த்தைகளை ஜெபம் பொழுது அதை இன்னைக்கு ஒரு தியானித்து கொண்டிருந்தேன். இயேசு மறவார் அப்படிங்கும் பொழுது இயேசு இப்படிப்பட்டவர் அப்படின்னு ஒரு சுவிசேஷ பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணேன். மானாவிலேயே அவர் மறவார், பாவத்தை மறக்கிறவர், அவர் நம்முடைய பிரயாசங்களை மறக்காதவர், அவர் மன்னிக்கிறவர் எப்படின்னு ஒரு மானாலே ஒரு 5-6 பாயிண்ட் எழுதுன, ஒரு பாயிண்ட்னா எனக்கு 7 பாயிண்ட் வந்த உடனே ஒரு பிரசங்கம் வந்துடும், ஆயத்தம் பண்ணிடுவேன். Et comme je fais le ministère beaucoup avec frère Ezekiel Francis, et lui, lorsqu'il prêche, il va prêcher il va prendre une lettre, et avec cette lettre, il va prendre des points, et de même, moi aussi, je prends certaines lettres et je prépare, et j'ai eu cette habitude. இந்த 7 தலைப்பையும் ஆனாவில் ஆரம்பிக்கிறத எழுதி கொள்ளுங்க. ஆங்கிலத்திலையும் நான் சொல்கிறேன், தமிழ்லையும் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்க. அப்புறம் நீங்களா அதை தியானித்துக் கொள்ளுங்கள். நான் ஒன்று எவ்வளோ நேரம் இருக்கோ அவள் நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அறிவியல் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களை நான் அனுப்ப விரும்புகிறேன். Donc écrivez les 7 titres que je vais vous donner et vous pourrez les méditer chez vous plus tard. முதலாவது உங்கள் அழைப்பை அறிந்து கொள்ளுங்கள். Premièrement, connaissez votre appel. Know your calling. Connaissez votre appel, sachez votre appel. ஆண்டவர் தான் உங்களை அழைத்திருக்கிறார். C'est Dieu qui vous a appelé. ஆண்டவர் தான் கிருபை வரங்களை கொடுத்திருக்கிறார். C'est Dieu qui a donné les dons de grâce. ஆனால் ஆண்டவருடைய கிருபை வரங்கள் அவருடைய சித்தப்படி வெவ்வேறாக இருக்கிறது பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். Mais ces dons de grâce, il les a partagés selon sa volonté. நான் அதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை சொல்ல விரும்புகிறேன். Et lorsque je vais expliquer, je vais vous raconter cela. உங்கள் அழைப்பை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். Premièrement, sachez quel est votre appel. நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? Pourquoi moi je suis appelé? இப்போ நான் வேதாகமம் மாற்றுவேன், பழசாயிடுச்சுன்னா பிரசங்க டைரி முடிஞ்சிச்சுன்னா வேற அடுத்த டைரி மாற்றுவேன். Je change la Bible si elle devient plus vieille. ஆனால் எனக்கு ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காகவே Et pour me souvenir, இப்படி எழுதி வச்சிருப்பேன், my precious Jesus has called me. J'écris ainsi mon Jésus précieux qui m'a appelé. Mainly for the following 7 ministries. எனக்கு 7 பிடிக்கும்ல, அதனால 7 விதமான ஊழியங்கள்ல என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறாருன்னு நானே எழுதி வச்சு அதை வச்சு நான் பார்த்துக்கிடுவேன். அந்த ஊழியத்துக்குள்ள அந்த அழைப்புக்குள்ள தான் நிற்கிறேனா
அப்படிங்கிறத நானே செக் பண்ணிக்கொள்வேன். Et moi, je l'ai écrit et pour me sonder, j'ai écrit est-ce que je suis dans ces 7 ministères pour lesquels il m'a appelé. இந்த முழு நேர ஊழியம் அழைப்புனா நான் சொல்லும் பொழுது 5 விதமான அழைப்பு இருக்கிறது. அதை பின்பாக நான் சொல்லுகிறேன். Pour le ministère à plein temps, il y a 5 sortes d'appels. Moi, je vous raconterai plus tard. அதாவது உதவி வரங்க, அது வந்து மினிஸ்ட்ரி கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. On les appelle les dons de ministère. அதுக்கப்புறம் அது எபேசியர் 4 அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து அந்த காரியங்கள் இருக்கிறது. Il y a ces choses dans Éphésiens chapitre 4 verset 11 à 13. அப்புறம் உதவி வரங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்ப்ஸ் அப்படின்னு ரோமருக்கு எழுதுறோம் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை இருக்கிறது. 7 விதமான உதவி வரங்கள். Il y a dans Romains chapitre 12 verset 5, il y a 7 sortes de dons d'aide. அது ஊழியர்கள் முழு நேர ஊழியர்களுக்கெல்லாம் பகுதி நேர ஊழியருக்கு இருக்கலாம். Et cela pourrait correspondre aux serviteurs qui sont à plein temps ou à இது தவிர விசேஷ அழைப்புகள் நிறைய இருக்கு. இது பிரதானமாய் இப்போ ஆவியின் வரங்கள் அப்படின்னா 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. À part cela, il y a les dons de l'esprit. Il y a 9 dons qui sont été cités. கலாத்தியர் 6ல் ஆவியின் கனி என்று அது 9 சொல்லப்பட்டிருக்கிறது. Dans Galates 6, il y a fruits de l'esprit qui sont 9 aussi. இந்த அழைப்பு வரங்கள்லாம் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு எனக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். Et ces appels et les dons, Dieu les donne. Nous, moi et vous qui sommes enfants de Dieu, il nous les a partagés. அதற்கு அந்த அழைப்பை தான் எதற்காக கர்த்தர் என்னை அழைத்தார் என்று உங்களுக்கே தெரியணும். Vous devez vous-même connaître pourquoi Dieu m'a appelé. அப்பொழுதுதான் நீ உங்களுக்கு ஒரு திருப்தியுள்ள வெற்றியுள்ள ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை ஒரு ஊழியன் இருக்கும். Alors vous aurez une vie victorieuse, satisfaite avec une vie glorieuse. சில விசேஷ அழைப்பு அப்படிங்கிறதை நான் சொல்ல விரும்புகிறேன். Moi je veux j'aimerais raconter quelques appels spéciaux. நம்ம கல்யாணம் பண்ணாமே ஊழியர் செய்றாங்களே அது ஸ்பெஷல் காலிங். Et ceux qui font le ministère sans être mariés, c'est un appel spécial. அன்னகராக அழைக்கப்பட்டவர்கள் உண்டு. Il y a des gens qui sont appelés pour être uniques. இன்னைக்கு சிலருக்கு குழந்தைகள் இல்லாமலே ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் ஊழியக்காரர்கள். Pour certains, பாஸ்டர் ஆபேல் கணேஷுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் உலகமெங்க இருக்காங்க நிறைய. pour certains Dieu a மாம்சபுரம் பிள்ளைகள்ல மோகன் சி லாசரஸுக்கு மாம்சமான பிள்ளைகள் கிடையாது. எசேக்கியா பிரான்சிஸுக்கு மாம்சமான பிள்ளைகள் கிடையாது. உயிரான ஜெயசீலனுக்கு மாம்சமான பிள்ளைகள் கிடையாது. ஆனா அது அவங்களுடைய அழைப்பு. Et pour certains, Dieu les a appelés pour servir sans avoir des enfants biologiques. Mais comme frère Mohamed Lasres, frère Ezekiel Francis, comme notre pasteur Abel. இது தெரியாம சொல்லுவாங்க. மோகன் சி லாசரஸ் எல்லாருக்கும் பிள்ளை கிடைச்சோம் பண்ணி பிள்ளை கிடைக்குன்னு சொல்றாங்க. அவருக்கே பிள்ளை இல்லை. Il y en a qui disent Mohamed Lasres prie pour les gens qui n'ont pas d'enfants, ils ont des enfants, alors que lui-même il n'en a pas. அவங்களுக்கு அறிவு இல்லை. ஆண்டவர் அவர்களை அதுக்கு தான் அழைச்சி பிள்ளை இல்லாமல் அழைச்சிருக்காரு. Et ce sont des instances qui ne உலகம் முழுவதும் போறாரு. உபவாச ஜெபம் அருமையான தேசங்களுக்காக கனடாவில் போய் அமெரிக்காவில் போய் கல்ஃப் கண்ட்ரீஸில் போய் 3 நாள் உபவாசம் பண்ணி தேசங்களுக்காக ஜெபம் பண்ண முடியுது. அருமையான காரணம் அவருக்கு அந்த குழந்தைகளை குறித்த பேர்டன் இல்லை. ஆவிக்குரிய பிள்ளைகள் அவருக்கு உலகம் முழுவதும் இருக்காங்க. Et comme il n'a pas d'enfants biologiques, il n'a pas ce fardeau. Donc il va partout dans les pays pour diriger les réunions de jeunes. Et donc il a beaucoup, même s'il a beaucoup d'enfants spirituels. இது அந்த அழைப்பை பற்றி உள்ள வெளிப்பாடு இருந்தால் தான் தெரியும். ஸ்பெஷல் காலிங் இதெல்லாம் விசேஷமா அழைப்பு இதெல்லாம். Ce sont des appels spéciaux. Si seulement nous avons la révélation qu'on pourrait comprendre. அல்லேலூயா. Alléluia. அந்த அழைப்பு பரலோகத்துக்கு போன பிறகு அப்போஸ்தல அழைப்புக்கு பெரிய ரிவார்டு, இந்த டீச்சர் அழைப்புக்கு ரொம்ப சின்ன ரிவார்டுன்னு நினைக்கக்கூடாது. எந்த அழைப்பில் உண்மையாக இருக்கமோ அதுக்கு தக்கதான் ரிவார்டு. Et si lorsque nous allons au ciel, on va pas avoir une récompense par l'appel, par exemple pour l'apôtre ou pour autre chose. Il faut être fidèle simplement. அல்லேலூயா. Alléluia. இப்போ நான் பாரிஸுக்கு வந்ததுலேருந்து பாஸ்டர் நந்தன் வீட்டில் தான் தங்க வைப்பாங்க. பாஸ்டர் ஆபேல் என்னை ரொம்ப தேவதூதனை போல ஏற்றுக்கொண்டு கவனிப்பாங்க அவங்க. Si je viens à Paris, chez Pasteur Nanden, que je séjourne, donc il me traite comme un ange de Dieu. நான் சொல்லுவேன் அது அவருக்கு அழைப்பு. Et c'est son appel. அது ஒரு ஊழியம், பணிவிடை ஊழியம். C'est un ministère de service. ஆனால் பின்னால் சொல்லும்போது சர்விங் அப்படின்னு ரோமர் 12 இருக்கிறது. அதுதான் பணிவிடை செய்தல். Ils font le service comme il est dit dans Romains 12. இன்னைக்கு பாஸ்டர் நந்தன் இவன் பாஸ்டர் ஆபேலுக்கு இந்த ஊழியத்தில் உதவியாக இருக்கிறாருன்னு கேட்டு பாருங்க. அவருக்கு அந்த கிஃப்ட் அவரில் அதை உணர்ந்து கொண்டு
அந்த கிஃப்டில் சந்தோஷமாக செயல்பட்டதுனால அவர் பாஸ்டர் ஆபேலுக்கும் ஆசீர்வாதம், இந்த சபைக்கும் ஆசீர்வாதம், நந்தனையும் மரணத்திலிருந்து தூக்கி எடுத்தார் தெரியுமா Et உங்களுக்கு? Pasteur Daniel, comme il a compris comment Alléluia. aider cet அவர் appel, சாட்சியை நேற்று ஏற்கனவே நான் அப்படி மரணத்துக்கு நான் சுயமாக இருந்தார், சுகமாயிட்டாருன்னு சொன்னா கேள்விப்பட்டேனா. ஆனால் இங்கே வந்து நேற்று ராத்திரி அவர் சாட்சி சொன்னவர் தான் அவர் கத்தர் மறக்கலை, கத்தர் கைவிடலை. même si je ஆண்டவருக்காக பட்ட பிரயாசங்கள் எல்லாம் கணக்கில் வச்சு அவருக்கு மீண்டும் நீ தேவை, இந்த சபைக்கு தேவை, பாஸ்டர் ஆபேலுக்கு தேவை அப்படின்னு உயிரோட குடும்பம் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. Même si je connais le témoignage de Pasteur Dandan, j'ai écouté hier soir et j'ai compris que tous les efforts qu'il a fournis pour l'église, Dieu lui a rendu la vie en disant que j'ai besoin de toi pour cette église. ஹல்லேலூயா. Alléluia. இப்போ நான் என்னுடைய அழைப்புன்னு எல்லாத்தையும் நான் சொல்ல ஒன்று உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் எழுதி வச்சுருக்கேன், ஆண்டவர் எலியேசரை போல பர்னபாவை போல என்னை அழைத்திருக்கிறார். Et par exemple, moi j'ai écrit que Dieu m'a appelé comme Eliezer et Barnabas. பர்னபாவோட அழைப்புன்னு என்ன தெரியுமா? Vous savez quel est l'appel de Barnabas? ஆறுதலின் மகன். C'est un fils de consolation. எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ஆறுதலாக இருக்கணும். Il faut consoler tous les serviteurs. யாராலும் ஊழியக்காரங்க கைவிடப்பட்டாங்க, தள்ளப்பட்டாங்க, சோர்ந்து போயினாங்கன்னா அவங்கள போய் தூக்கி விடணும். Lorsque un serviteur est abandonné, il est dans la faiblesse, il faut partir pour le soulever, pour l'encourager. உதாரணமாக ஜான் ராஜ் உங்கள் சர்ச்சுக்கு வந்திருப்பார், தெரியும் Vous உங்களுக்கு. connaissez Pasteur John Raj qui est venu அவரை dans ஒரு votre église. ஸ்தாபனத்திலிருந்து தள்ளி விட்டாங்க. À l'époque, on l'a repoussé d'une église. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால Il y a 40 ans auparavant, அவர் இந்த சபை மூப்பர் வந்து என்னை கூப்பிட்டு வந்தார். இப்படி கைவிட்டுட்டாங்க, என்ன செய்யறது தெரியல. அவரை தைரியப்படுத்தி, il est venu avec un கர்த்தர் உங்களோட ancien. இருக்கிறார், உங்க மேல அழைப்பு இருக்கு, கைவிட நம்ம மன சோர்ந்து போகாதங்க, புஸ்தகம் எழுத ஆரம்பிங்க. அவரை கூப்பிட்டு பைபிள் ஸ்டடியை நடத்தி, அவரை கூப்பிட்டு ஆல்நெட் பெயரில் யூஸ் பண்ணி அருமையான அந்த ஊழியத்துக்கு அவரை என்கரேஜ் பண்ணதுனால கர்மேல் என்கிற ஒரு ஸ்தாபனத்தை அவர் ஆரம்பித்து இன்றைக்கு அந்த சபை சிவகாசியிலையும் நிறைய சபைகள் இருக்குது. சிவகாசிலேயும் 3 பெரிய சபைகள் இருக்குது. நான் இருக்கும் பொழுது வரைக்கும் என்னை அவர் தான் ஆபிரகாம்னு சொல்லுவார். எனக்கு ஆபிரகாம், எங்கள் வீட்டில் கல்யாணம்னாலும் டெடி பிரதிஷ்டனாலும் நீங்கள் தான் வரணுன்றுவார். அதனால் இப்போ அவர் இல்லாட்டால் ஆண்டு விட்ட போனாலும் அவர் பிள்ளைகள் கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன். நல்ல பிள்ளைகள், ஏனஸ்ட்டுங்கிற பையன், ஜூடாங்கிற பையன், மருமகன் செல்வின்னு நல்ல அருமையாக ஊழியம் செய்கிறாங்க பாருங்கள். அந்த நாட்களில் நான் அதை செஞ்சது என்னுடைய சாமர்த்தியத்தினால அல்ல, என்னுடைய அழைப்பினால நான் செஞ்சேன். எனக்கு நிச்சயம் பரலோகத்தில் பலன் உண்டு. Et lorsque Pasteur John Raj a été abandonné, moi je l'ai encouragé dans le ministère à écrire des livres, à faire diriger des études bibliques chez nous. Donc, et lui il me dit que moi je suis son Abraham qui l'a aidé. Donc moi j'aurai cette récompense au ciel. நான் எலியேசர் அழைப்புன்னு சொன்னேன், உங்களுக்கு புதுசாக இருக்குது. இது வரைக்கும் Je vous ai dit l'appel de Éléazar. Peut-être que c'est nouveau pour vous. எலியேசர் அழைப்புன்னு என்ன தெரியுமா? Vous savez que c'est quoi l'appel de Éléazar? மாப்பிள்ளை பார்க்கறது, பொண்ணு பார்க்கறது. Chercher அதாவது une fille et un garçon pour les mariages. பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கறது, மாப்பிள்ளைக்கு பெண்ணு பார்க்கறது. Trouver un mari pour la femme et trouver une femme pour le mari, pour les garçons. அழைப்பில்லைனால பார்க்காதுங்க. Si vous n'avez pas l'appel, ne faites pas cela. இப்போ எனக்கு அந்த அழைப்பு இருக்கு. Moi j'ai cet appel. என் 7 பிள்ளைகள் கடைசி மகளுக்கு மாத்திரம் தான் இருக்கு. மற்ற 6 பிள்ளைகள் 5 பிள்ளைகளுக்கு இல்லை, 6 பிள்ளைகளுக்கு இல்லை. Et parmi mes 7 enfants, c'est seule la fille cadette qui a cet appel. Par les 6 autres. பிள்ளைகளா உங்களுக்கு இந்த அழைப்பு இல்லை, அவளுக்கு மாத்திரம் தான் பிளஸிங், கடைசி மகளுக்கு தான் இருக்குது. நீங்கள் எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை சஜஸ்ட் பண்ணாதங்க, உங்களுக்கு அந்த அழைப்பு இல்லைன்னு நான் கண்டுபிடிச்சி சொன்னேன். அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்காது. Et moi j'ai trouvé que c'était la seule fille cadette qui avait cet appel par les 6 autres. இந்த அழைப்புக்கு ஒரு ப்ரூஃப் சொன்னால், இன்னைக்கு ஃபஸ்ட் நந்தன் வீட்டு விட்டு புறப்படும் பொழுது நான் ஞானசானம் கொடுத்தேன்னு அவர் சொல்கிறாரு. 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஏஜி பாஸ்டரு மேட்டுப்பாளையங்க இடத்துல இருக்காராம், பெரிய சபை வச்சுருக்காராம். நான் ஞானசானம் கொடுத்தது யாருன்னே தெரியாது, நான் தான் கொடுத்துருக்கேன் புதுக்கோட்டையில். அவர் சொல்கிறார், என் மகளுக்கு பிஹெச்டி படிக்குது, ஒரு நல்ல எனக்கு ஊழியம் நல்ல பெரிய இருக்குது, சொந்த வீடு இருக்குது, நல்லா படிச்சிருக்கு, என் மகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும். ஒரு ஏஜி பாஸ்டர் சொன்னார், நீ உங்கள்கிட்ட சொன்னால் சரியான மாப்பிள்ளை பார்ப்பங்கன்னு, என் மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்லி இன்றைக்கி ஃபோன் பண்ணார் சாயங்காலம். முதல்ல அன்றைக்கி தான் ஃபோன் பண்ணுறாரு. La preuve que j'ai cet appel, lorsque j'étais chez Pasteur Nandan, il y a un pasteur qui dit que moi je lui ai donné le baptême il y a 30 ans, donc il me demande de chercher un mari pour sa fille qui a fait le doctorat. எனக்கு சொல்கிறேன்னா அழைப்பு இருந்தால் அது வெளிப்படும். Donc pourquoi moi je dis cela? Si nous avons cet appel, et cela va se révéler. முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேணும். Premièrement, nous devons connaître. ரெண்டாவது அதை அச்சாரப்படுத்தி கொள்ளணும். தமிழில் அச்சாரம்னா
இந்த வசனம் 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்குல்ல, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் கன்ஃபார்ம் யுவர் காலிங். Donc il faut confirmer cet appel comme il est dit dans Pierre. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. Donc vous devez confirmer cela. இப்போ எனக்கெல்லாம் 50 வருஷம் முடியும் செஞ்சதுனால ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு என் அழைப்பை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதுதான் என் அழைப்பு. Comme je fais le ministère depuis plus de 50 ans, donc moi, au bout de 10 ans même, j'ai confirmé que c'est cela et mon appel. அதனால அந்த அழைப்பில் விட்டு வெளியே போகாதபடிக்கு கவனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். Donc Dieu m'aide pour ne pas sortir de ces appels. அப்போ ரெண்டாவது அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளணும், இல்லைன்னா அச்சாரப்படுத்திக் கொள்ளணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். Deuxièmement, donc il faut affermir ou confirmer cet appel. மூணாவதாக Deuxièmement, அழைப்பை troisièmement, அழைப்பை அபிவிருத்தி செய்யணும். il faut développer l'appel. டெவலப் யுவர் காலிங். Il faut développer votre appel. உங்களோட அழைப்பு இருக்கு, Vous avez l'appel, அந்த அழைப்பை அபிவிருத்தி செய்யணும். il faut développer l'appel. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது ஒவ்வொரு 7 பாயிண்ட்டையும் திருப்பி நான் சொல்ல விரும்புகிறேன். Je vous redirai. நாலாவது, Quatrièmement, அழைப்பை மற்றவர்களுடைய அழைப்பையும் அங்கீகரிக்க வேண்டும். il faut accepter les appels des autres aussi. அங்கீகரியுங்கள். Accepter les appels. இல்லாட்டா ஆங்கிலத்தில் சொன்னால் அக்னாலேஜ் அதர்ஸ் காலிங். Donc en anglais on dit accepter aussi les appels des autres. அக்னாலேஜ் த காலிங் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்களை அழைச்சிப்போம். மோகன்சி லாசரஸ் அப்படின்னா இப்போ நான் சில பாஸ்டர்ஸுக்கெல்லாம் பிடிக்காது மோகன்சி லாசரஸ். சொல்கிறேன், Certains pasteurs n'aiment pas le frère Mohamed Lazarus. பொறாமைனால பிடிக்காது. C'est pas à cause de la jalousie qu'ils ne l'aiment pas. ஏன்னா ஜபிப்போம் வாங்கன்னா லட்சக்கணக்கில் போகிறாங்க, நம்ம ஜபத்துக்கு கூட்ட ஒருத்தரும் வரமாட்டேங்காங்க. அது எனக்கு Parce que lorsque lui il appelle pour la prière, il y a des centaines de milliers de personnes qui y vont. Et lorsque nous on appelle, ils ne viennent pas. நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் சொல்லுவேன், அவர் ஜெப அப்போஸ்தலன். Mais lorsque moi je l'introduis, je le dis en tant qu'un apôtre de prière. பல அப்போஸ்தலர் இருக்காங்க. சபை ஸ்தாபிக்கிறதும் அப்போஸ்தலர் தான். எந்த ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கினாலும் அப்போஸ்தலர் தான். இப்போ இயேசு விடுவிக்கிறார் இந்த ஸ்தாபனத்தில் அவர் ஆரம்பித்தது மாத்திரம் இல்லை, ஒரு ஜெபத்துக்காக தேவன் இந்தியாவில் அகில உலகத்துக்கும் வச்சிருக்கிற ஒரு ஜெப அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்லுவேன். Moi je dirais que c'est Dieu a placé en un frère Mohamed Lazarus en tant qu'apôtre de prière pour la terre entière. இப்போ எசேக்கியா பிரான்சிஸ் அப்படின்னா அவர் ஒரு தீர்க்கதரிசி. Et Ézéchias Francis c'est un prophète. அது பெரிய அழைப்பு. C'est un grand appel aussi. ப்ராஃபட் அழைப்புங்கிறது லேசான அழைப்பு இல்லை. L'appel de prophète c'est pas quelque chose de simple. ஆண்டவர் அழைச்ச அழைப்பு எல்லாமே பெர்சேஷன் தான். Donc l'appel de tous les appels de Dieu sont précieux. அடுத்த அந்த அழைப்பை ஒரே ஒரு வசனம் நான் சொல்ல விரும்புகிறேன். Moi j'aimerais dire un verset. கலாத்தியர்கள் நிருபம், கலாத்தியர் Galates 2ஆம் அதிகாரம் chapitre 2 7 முதல் 9 வரை versets 7 à 9. அந்த வசனத்தை படிச்சால அந்த சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சிடும். Si vous lisez ce verset vous comprendrez. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது. முதல்ல என்னது? Premièrement c'était அளிக்கப்பட்டது, அப்புறம் கையளிக்கப்பட்டது, பலப்படுத்தினார். Il l'a confié, après il l'a fortifié. இதை எழுதுறது யாரு? பவுல். Qui est-ce qui a écrit? C'est Paul. பேதுரு அப்போஸ்தலனுடைய அழைப்பை அவர் அங்கீகரிக்கிறார். Et lui il accepte l'appel de Pierre. நான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன், அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்போஸ்தலன். Moi je suis apôtre pour les païens, les étrangers. Lui il est apôtre pour les juifs. அதுக்காக கர்த்தர் என்ன பலப்படுத்தியிருக்காரு, அதுக்காக பேதுரு பலப்படுத்தியிருக்காரு. C'est pour cela Dieu il a fortifié Pierre et moi. அது எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. ஈவன் அவருக்கு அதை கொடுத்திருக்காரு அந்த அழைப்பை. Il a donné un tel appel à moi et l'autre appel pour lui. Il a confié. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த பொழுது, et lorsque j'ai connu la grâce qui m'avait été accordée, பவுல் சொல்றாரு எனக்கு அளிக்கப்பட்ட அந்த அழைப்போடு சேர்ந்து கிருபை வந்துரும். பாஸ்டர் ஆபேல் ஆண்டவர் ஒரு அப்போஸ்தலனா அழைச்சிருக்காருன்னா
கிருபை கொடுத்து தான் அழைச்சிருக்காரு ஒழிய அழைச்ச பிறகு கிருபை கொடுக்கல. Si Dieu a appelé Pasteur Abel en tant qu'apôtre, c'est parce qu'il avait déjà donné la grâce. C'est pas parce qu'il l'a appelé qu'il a donné la grâce après. ஒரு அப்போஸ்தல அழைப்பு இல்லைன்னா இலங்கையில போய் சபையை ஸ்தாபிக்க முடியாது. S'il n'avait pas l'appel d'apôtre, il ne pourrait pas établir les églises au Sri Lanka. பல ஊழியர்களை எழுப்ப முடியாது. Il ne peut pas élever d'autres serviteurs non அப்ப plus. அந்த கிருபையை கொடுத்து தான் அழைக்கிறார். C'est en donnant cette grâce qu'il appelle. அந்த வசனத்துல பார்த்தா அளிக்கப்பட்ட கிருபை, அளிக்க போகிற கிருபை இல்ல, already given, அளிக்கப்பட்ட கிருபை. Si nous voyons dans le verset, c'est une grâce qui a été déjà donnée, pas celle qui va être donnée. Pastor Pascaline, ஆண்டவர் God has called her as a apostle's wife. Et Dieu a appelé la sœur Pascaline en tant que la femme d'un apôtre. அதுக்கான கிருபை கொடுத்துருக்காரு. இல்லாவிட்டா ஒரு இலங்கை தமிழரும் ஒரு பிரெஞ்சு இவங்களும் ஒன்றா ஓட போக முடியுமா? இத்தனை வருஷம் உண்மையா உத்தமமா ஒன்றா ஓடுறாங்கன்னா அந்த கிருபை அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. Donc c'est parce qu'il a déjà donné cette grâce que elle fait cette course avec un tamoul de Sri Lanka ensemble avec fidélité depuis tant d'années. அப்போஸ்தலருக்கு மனைவியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். C'est difficile d'être la femme d'un apôtre. எனக்கு தெரியும், என் மனைவிட்ட கேட்ட சொல்லுவாங்க. Donc moi je connais, si je demande à ma femme, elle le dirait. கூட அடிக்கடி இருக்க முடியாது. On peut pas être souvent ensemble. நிறைய தியாகம் பண்ணணும். Il faut faire beaucoup de sacrifices. ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். Il faut être dans la présence de Dieu. நிறைய செலவழிக்கணும். Il faut dépenser beaucoup. அவ்வளவுக்கு அதையெல்லாம் ஒத்துழைக்கிறதுக்கு பாஸ்கலின் அவங்களுக்கு கிருபை கொடுத்ததுனால தான் இல்லையா அவங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த ஊழியத்தை செய்றாங்க. தேவன் அவளை அழைச்சிருக்கிறார், கிருபை கொடுத்து அழைச்சிருக்கார். Pour collaborer au milieu de ces choses, c'est parce que Dieu leur a donné cette grâce qu'ils font ça. அப்ப நாலாவது மற்றவர்களுடைய அழைப்பை அங்கீகரியுங்கள். Donc quatrièmement, il faut accepter les appels des autres. அடுத்தாப்புல ஐந்தாவது வார்த்தை அந்த ஆனாவலையே அழைப்பிலே அசைக்கப்படாதிருங்கள். Non, il faut pas être bougé dans l'appel, il faut pas être chancelé. உங்களை அழைச்சிருக்காருல அதுல அசையாம இருங்க. Ne bougez pas de l'appel duquel il vous a appelé. கல்யாணம் பண்ணாம அழைச்சிருந்தாருன்னா அவங்க கல்யாணம் பண்ண கூடாது. Si il vous a appelé pour ne pas être marié, il faut pas se marier. அது ஸ்பெஷல் காலிங். C'est un appel spécial. என்கிட்ட சில ஊழியர்ல வந்து கேட்பாங்க. Certains serviteurs venaient me demander. கல்யாணம் பண்ணாம ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன். Pasteur, moi je pense ne pas me marier et faire le ministère. நான் அடுத்த கேள்வி கேட்பேன். Voilà la question suivante que moi je pose. உங்களுக்கு அப்படி இருக்க அழைப்பு இருக்கா? Est-ce que tu as un tel appel? தெரியலையேமாங்க. Ils me disent je ne connais pas. தெரியலன்னா ஒழுங்கா கல்யாணம் பண்ணுங்க. Si tu ne connais pas, marie-toi. ஏன்னா அழைப்பு இருந்தா நல்லா தெரியும். Donc si nous avons l'appel, on connaît. கல்யாணம் பண்ணுங்கற எண்ணம் வராது. Il n'aura pas le désir, la pensée de se marier. அந்த temptation வராது. Il n'aura même pas cette tentation. காரணம் அது தேவனுடைய அழைப்பு. La raison c'est l'appel de Dieu. இப்போ எசேக்கியா பிரான்சிஸ் நான் அவரை கவுன்சிலரா வச்சதுனால அவர்கிட்ட நான் கேட்கறது கல்யாணம் பண்ணாம அவர் சொல்றாரு, கல்யாணம் அண்ணே பாஸ்டர் கல்யாணம் பண்ணாம இந்த எல்லா கல்யாணம் பண்ண ஆட்கள்லாம் பார்க்குறேன், ஊழியக்காரெல்லாம் படாத பாட்டு படுறாங்க, அதனால் கல்யாணம் பண்ணாமே இருந்துடலான்னு பார்க்குறேன், எனக்கு அந்த டெம்டேஷன்லாம் இல்லை, ஆனால் நான் சொன்னேன் உங்களுக்கு அழைப்பு இருக்கா அப்படின்னு கேட்பேன். பெரிய தீர்க்கதரிசி தான், ஆனாலும் விட மாட்டேன், உங்களுக்கு அழைப்பு இருக்கா? Comme je suis le conseiller de frère Ezekia Francis et je lui demande est-ce que tu as l'appel de ne pas se marier? தெரியலையேன்னு சொன்னாரு. Il a dit il ne connaissait pas. அப்பனா கட்டாயம் கல்யாணம் பண்ணணும். Donc c'est-à-dire il faut que tu te maries sûrement. நான் அவருக்காக பெண் பார்த்து ஜெர்மனியில் வந்து பெண்ணு கேட்டு அவங்க அப்பா அம்மாட்ட ஜெர்மன் தேசத்து பெண்ணை பெனிட்டா என்ற ஒரு ஊழியக்காரிய, அவது பெரிய தீர்க்க தரிசனி, சாதாரண ஆள் இல்லை, பெரிய ஆள், அருமையான. இன்றைக்கு அவங்க கல்யாணம் பண்ண பிறகுதான் இப்போ சொல்றாரு நல்ல வேலை செஞ்சங்க பாஸ்டர். C'est moi qui suis venu. ஊழியம் 100 மடங்கு பெருகிடுச்சு. C'est moi qui suis venu en Allemagne pour demander la femme pour Ezekiel Francis. அவர் ஒரு இடத்துக்கு வர மாட்டாரு, நான் கூப்பிட்டா ரொம்ப ப்ரிக்வெஸ்ட் பண்ண வருவார், எங்கேயும் போகிறதில்ல. ஆனால் அவர் இடத்துக்கு போன வாரம் 10 நாள் STC 2000 பேர் வந்திருக்காங்க, இந்தியா முழு இருந்தும். Donc lorsque je l'appelle, il veut aller nulle part, mais moi je lui supplie pour qu'il vienne. Mais chez lui-même, il y avait 2000 personnes qui sont venues. அதாவது சொல்ல அழைச்சாருன்னா, ஒரு தீர்க்கதரிசியை அழைச்சாருன்னா தேவண்ட வார்த்தை என்கிட்ட இருந்தால் அவருக்கு இடத்துக்கு போனாங்கன்னா ஒரு வனாந்தரம் மலைக்குள்ளே காட்டுக்குள்ளே இருக்குது, 4 ஏக்கர் வாங்கினாங்க. அற்புதமாக ஆண்டவர் இப்போ 40 ஏக்கரை 35 கோடி மதிப்புள்ள ஒரு அட்ஜஸ்டன்ட் நிலத்தை வெறும் 7 கோடிக்கு கொடுத்து இப்போ அந்த இடம் 44 ஏக்கர் பெரிய ரெட்ரீட் சென்டர். அந்த தமிழ்நாட்டிலே பெரிய இடம் ஒரு கேம்ப் சைட்டு அங்கே வந்துருச்சு இப்போ.
காரணம் அந்த அழைப்புனாலே. அதுக்கு காரணம் அவர் பெனிட்டா சிஸ்டர் கல்யாணம் பண்ணதுனால. பிகாஸ் ஷி மேரிட் எ ப்ராஃபட்டஸ். ஹீஸ் எ ப்ராஃபட். ஒரு ப்ராஃபட்டஸை கல்யாணம் பண்ணதுனால அவங்களுக்கு பிள்ளை இல்லை. பட் காட் இஸ் டூயிங் கிரேட் மைட்டி திங்ஸ் த்ரூ தம். பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆர் கம்மிங் டு ஹியர் காட்ஸ் வேர்ட், ப்ரொஃபட்டிக் வேர்டு. ஆண்டவர் செய்கிறார். அது காரணம் அந்த அழைப்பை அருமையானல அசைவு இல்லாமல் இருக்கணும். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எஸ்ஐகே சொன்னாங்க ஒரு சர்ச்சை ஆரம்பிங்க. அவர் மெட்ராஸில் ஆரம்பித்தா ஸ்டார்டிங்கே 1000 பேர் வருவாங்க. Et si beaucoup de personnes demandaient à Ezekiel Francis de commencer une église, s'il commence seulement, dès le début, 1000 personnes vont venir. ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லுவாங்க. எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ் ஞானஸ்நானம் இருக்கணும். அவர் சொல்லுவார் எனக்கு அழைப்பு இல்லை. Et les gens qui veulent prendre le baptême auprès de lui, mais lui il dit moi j'ai pas cet appel. எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்குற அழைப்பு பாஸ்டர் கொடுப்பாரு, நீங்க போய் எடுத்துடுங்கன்னு சொல்லுவாங்க. C'est pasteur qui va donner le baptême, allez prendre le baptême chez lui. ஏன்னா பவுலே சொல்றாருல, மெயின் அழைப்புக்கு ஞானஸ்நானம் இல்லை, யாருக்கோ 1-2 கொடுத்தேன்னு நினைக்கிறேன், ஆனா அதுக்கு நான் அழைக்கப்படலைன்னு சொல்லிட்டாரு. Et Paul avait dit moi j'ai pas l'appel de donner les baptêmes, je pense que j'ai donné 1 ou 2 personnes, mais je n'ai pas été appelé pour cela. அதனால இந்த அழைப்புல 2 Corinthiens 5 இருக்கு, அவனவன் அழைக்கப்பட்ட நிலைமையில நிலைத்திருக்க கடவன். Il faut être ferme dans l'état où il a été appelé. அந்த அழைப்புல அசைவில்லாதிருங்க. Donc ne bougez pas de l'appel pour lequel vous avez été appelé. இந்த அழைப்புல கொஞ்சம் மிஸ் பண்ணா, si vous ratez dans l'appel, அது பெரிய டேஞ்சர். c'est dangereux. நான் அதையும் சும்மா கடைசியில சொல்லி முடிக்கணும்னு நினைச்சேன். Moi je voulais le dire à la fin. அந்த அழைப்பை மிஸ் பண்ணா அதனால என்ன அபாயம்? Quel est le danger si nous ratons l'appel? அழைப்பு கொடுக்கும்போது ஒரு கிருபை கொடுக்காருல, கொடுத்துதானே அழைக்கிறாரு. Et lorsqu'il l'appelle, il donne la grâce avec, non? இப்போ ஒரு இவாஞ்சலிஸ்ட் ஆண்டவர் அழைச்சாருன்னா, si Dieu appelle un évangéliste, அவருக்கு இவாஞ்சலிஸ்டிக் கிரேஸ் கொடுத்துருவாரு. il lui donne la grâce d'évangéliser. பெரிய பிரசங்கம்லாம் சாமர்த்தியம் பண்ண மாட்டாங்க. Ils vont pas faire de grandes prédications avec ça. இதெல்லாம் கண்ணால பார்த்து நிச்சயித்து சொல்றாரு. அவரு ஏதோ ஒரு கதையை சொல்லுவாரு, வசனத்தை சொல்லுவாரு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுனா பெருங்கூட்டம் கையை வைத்து ரட்சிக்கப்படும். Et lui il va raconter une histoire, un verset, quelque chose, et ils vont demander d'accepter Jésus, une grande foule qui va le faire. ஏன்னா அவருக்கு ஆண்டவர் கொடுத்த இவாஞ்சலிஸ்டிக் கிரேஸ். Parce que la grâce évangélistique que Dieu lui avait donnée. டீச்சருக்கு கொடுத்த கிரேஸ் வசனத்துல எபிரேயர்ல எப்படி இருக்கு, ஹீப்ரூல எப்படி இருக்கு. இந்த கண்டியில இருந்து ஒரு பாஸ்டர் வருவாரு, பாஸ்டர்ட்ட சுரேஷ், அவர் நல்ல டீச்சர். Et pasteur Suresh qui vient de Kandi, c'est un bon enseignant. எப்படி டீச்சர் வந்து பிரசங்கம் பண்ண பாருங்க. Un enseignant lorsqu'il vient prêcher, காஸ்பல் மெசேஜ் கொடுத்துட்டு ஆல்டர் கால் கொடுக்க சொல்லுங்க. et demandez-leur de donner un message d'évangélisation et de faire donner. ஆத்து மறுபடியே இருக்காது. Il n'y aura pas de récolte des âmes. மிஸ்டேக் இல்ல. C'est pas de sa faute. அவருக்கு அந்த கிருபை இல்ல. Il n'a pas cette grâce, c'est tout. ஒரு அப்போஸ்தலன் இப்போ பாஸ்டர் ஆபேல விட்டங்கன்னா சுவிசேஷ பிரசங்கம் கொளுத்துவாரு, அருமையான ரீச்சிங்கும் பண்ணுவாரு, 5 ஊழியத்தையும் செஞ்சிருவாரு. காரணம் அவருக்கு அந்த கிரேஸை கொடுத்துட்டாரு. Si vous laissez un apôtre comme pasteur Abel, il va faire l'évangélisation et l'enseignement, tout ça, parce que Dieu lui avait donné ses grâces déjà. என்னைய பற்றியும் சொல்லுவாங்க, பாஸ்டருக்கு வந்து 5 விதமான கிருபை ஊழியத்திலையும் அவரை பயன்படுத்தலாம். ஒரு டீச்சர் வரலையா, பாஸ்டர் கொஞ்சம் டீச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. On parle de moi aussi. இவாஞ்சலிஸ்ட் வரலையா, பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர், ஒரு இவாஞ்சலிஸ்ட். ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த 5 வித ஊழியத்துக்கும் கொஞ்சம் கிருபை கொடுத்துருக்காரு. மெயின் அழைப்பு அப்போஸ்தலராக இருந்தாலும் ஒரு அப்போஸ்தலன் இந்த 5 கிஃப்ட்லையும் ஃபங்க்ஷன் பண்ணலாம். Et même si mon appel principal c'est d'être apôtre, mais je peux fonctionner dans les 5 différents appels. அந்த அழைப்பை மிஸ் பண்ணுனா, si nous ratons cet appel, என்ன திகைங்கிறவர் சொல்றாரு, அவர் சடன் டெத் கூட வந்துடலாம். il pourrait même y avoir des morts subites. சில ஆக்சிடென்ட்ல பெரிய பெரிய ஊழியக்காரங்க மரிச்ச போது சில ஆண்டவரையும் அப்படி பண்ணாருன்னு கேள்வி கேட்பாங்க. Et dans les accidents, les grands serviteurs meurent. On m'a déjà demandé pourquoi ils meurent. இந்த ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. Il est mort dans un accident. ஆண்டவர் காப்பாத்தலையே. Pourquoi Dieu ne l'a pas sauvé? நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், அன்னைக்கு இன்னைக்கு அதுதான், என்னைக்கும் அதுதான். ஆண்டவர் தப்பு செய்ய மாட்டார். Et moi ce que je réponds, Dieu ne fera jamais l'erreur. ஆக்சிடென்ட்ல மரிப்பதற்கு நம்ம ஜட்ஜ் இல்ல, எதுக்காக மரித்தாருன்னு சொல்லதுக்கு நமக்கு அதிகாரம் இல்ல. Nous n'avons pas l'autorité. ஆண்டவர் தப்பு செய்ய மாட்டார். ஏதோ அவர் அந்த மரணத்துக்கு அவர் இடம் கொடுத்துட்டாரு. அந்த ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் அவரை மேற்கொள்வதற்கு பிளேஸ் கொடுத்துட்டாரு. அதனால தான் வழியே ஆண்டவர் மேலே தப்பு கிடையாது. என்னத்துக்காக சொல்றாரு, இப்படி சில அழைப்பை பெரிய அழைப்பை மிஸ் பண்ணா அகால மரணம் நடக்கலாம்னு பயமுறுத்துறாரு. அது பயமுறுத்துறதுக்காக சொல்லல, அவ்வளவு பெரிய காலிங்கிறது அவ்வளவு விசேஷம்.
Donc, comme cet appel, c'est tellement important. Et si nous ratons cet appel, on pourrait même avoir des morts par accident. இந்த அழைப்பை மிஸ் பண்ணுறவங்க, அழைப்பை தவற விட்டு ஒரு அழைப்பில் நிலைக்காமல் இருந்தால் அந்த கிரேஸ் போயிடும். அந்த கிருபை கொடுத்தாருல ஊழியத்துக்கு முதல்ல அழைச்சார்ல, அந்த கிரேஸு குறைய ஆரம்பிக்கும். Si la personne ne se tient pas fermement dans l'appel, il va perdre il va rater les grâces qui lui a été données avec l'appel. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்த்து நிச்சயித்து தான் சொல்கிறேன். இவாஞ்சலிஸ்டாக வல்லமையாக ஒருத்தர் பயன்படுத்தப்பட்டார் இந்தியாவில். ஊர் பேர்லாம் Moi, j'ai vu ces choses dans la pratique et un évangéliste a été utilisé puissamment en Inde. அவர் என்கிட்ட சொன்னார், என்ன தம்பி எல்லாரும் பாஸ்டர்ங்காங்க, இவாஞ்சலிஸ்ட்டை மதிக்க மாட்டேங்காங்க, தசமபாகத்தை பாஸ்டர் கையில் தான் கொடுக்குறாங்க. Et pourquoi ils ne respectent pas les évangélistes, ils donnent les dîmes seulement à pasteur? அவர் சொன்னதை நான் அப்படி சொல்கிறேன். Moi, je dis ce qu'il m'avait dit. பாஸ்டர்னு அவர் மாறினார். Et l'évangéliste est devenu pasteur. நான் உண்மையை சொல்கிறேன். Moi, je vous dis, அவருக்கு டேட்டு கொடுக்க முடியாது, அவ்வளவு இன்விடேஷன் இருக்கும். il avait tellement de... அழைப்பை மாறி அதில் தொடர்ந்து அந்த அழைப்பை நிலைக்காமல் போன பொழுது அவரை கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை. Et il avait tellement des demandes, il n'avait même pas de date pour ses invitations. Et il a changé son appel, après il n'avait plus rien. ஆயிரக்கணக்கான பிசாசுகள் ஓடி இருக்கு. Des milliers de démons ont été chassés par lui. ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. Des milliers des âmes ont été sauvées par lui. ஆனால் அவர் மரண படுக்கையில் நான் பார்த்த பொழுது பரிதாபமாக வேதனையோடு படுத்து இருந்தார். அவரை கவனிப்பதற்கு அவருடைய ஓன் பிரதர் இருந்தார், மனைவி கூட இருந்தும் கவனிக்கல. Lorsqu'il était dans son lit, மரித்து போனார். ஆண்டவரை குறை சொல்ல முடியாது. il n'avait même pas... அழைப்புங்கிறது அவ்வளவு மகா பெரிய விசேஷமானது. Donc l'appel c'est tellement important, on peut pas critiquer Dieu. எங்களை போல முழு நேரம் அழைக்காட்டாலும் நீங்க ஒவ்வொருவரும் தேவனால அழைக்கப்பட்டவர்கள். Même si vous n'avez pas été appelé à plein temps comme nous, mais vous êtes tous appelés par Dieu. உண்மையிலே நம்பி தான் இந்த ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். Parce qu'il vous considère fidèle, qu'il vous a appelé pour ce ministère. கல்யாணம் பண்ணி குடும்பமா அழைக்கப்பட்டிருந்தா, Si vous êtes appelé en tant que famille, si vous êtes marié, கல்யாணம் பண்ணாம இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு இப்போ யோசிக்கிறேங்க. vous ne devez pas penser j'aurais pas dû me marier. தவறு. C'est pas bien. நீங்க மனைவியோட இருந்தா கட்ட மனைவி விட்டு போறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. Si vous êtes avec votre femme, il faut pas chercher à quitter votre femme. கணவனோட வாழ்ந்தா கணவனோட விட்டு பிரிவதற்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. Si vous avez vécu avec votre mari, vous ne devez pas laisser place pour la séparation. குடும்பம் அழைச்சிருக்கிறார். Il vous a appelé en famille. ஆண்டவர் அழைச்சாருன்னா போராட்டமா வருதே பாஸ்டர். Si Dieu appelle, nous avons des luttes, pasteur. போராட்டம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. Il a dit qu'il y aurait des luttes. தான் நமக்கு ஆயுதங்களை கொடுத்திருக்காரு. Il nous a donné des armes pour vaincre les luttes. இப்போ எனக்கு 7 பிள்ளைகள் 14 பேர பிள்ளைகள். Moi j'ai 7 enfants et 14 petits enfants. ஆண்டவர் சேவிக்க அழைச்சிருக்காரு. Il nous a appelés à servir Dieu en famille. கல்யாணம் ஆகி 51 வருஷம் ஆச்சு. Cela fait 51 ans que je suis marié. போராட்டமே வரலையான்னு நீங்க கேட்டீங்கன்னா, Si vous demandez est-ce que vous n'avez pas eu des luttes, எல்லா போராட்டமும் எனக்கு வந்துச்சு. j'ai eu toutes les luttes que vous aviez eues. ஆனா எல்லா போராட்டத்திலையும் ஆண்டவர் ஜெயம் கொடுத்தார். Mais dans toutes les luttes, Dieu m'a donné la victoire. இன்றைக்கு நானும் என் மனைவியின் பிள்ளைகளும் சமாதானம் ஐக்கியமாய் ஒன்றாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். Et aujourd'hui moi et ma femme, mes enfants, nous faisons le ministère avec paix ensemble. அதனால கர்த்தரோட குடும்பம் அழைச்சிருந்தா குடும்பமா தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். Si Dieu vous a appelé en famille, il faut être avec cette famille jusqu'à la fin. ஆறாவதாக, sixièmement, அந்த அழைப்புக்கு பாத்திரராய் நடக்கணும். Il faut se conduire dignement pour l'appel. அது எபேசியர் 4 அதிகாரம் முதல் 3 வசனத்துல இருக்கு. Éphésiens chapitre 4, vous l'avez dans les premiers versets, vous avez ça. Ephesians chapter 4 verse 1 to 3. எபேசியர் 4 1 to 3. அதுல இருக்கு, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. Il faut être digne de la vocation pour laquelle vous avez été appelé. அது சொல்லல, அழைப்புல வித்தியாசம் இருக்கு. Il y a des différences dans les appels. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அந்த என்ன அழைப்புக்கு அழைச்சிருக்காரோ அதுக்கு பாத்திரவானா நடக்கணும். Quel que soit l'appel, il faut se comporter d'une manière digne. அல்லேலூயா. Alléluia. ஏழாவது, அந்த ஆனால சொல்ற அழைப்பை அழைப்பை நிறைவேற்றி முடியுங்கள். Accomplissez l'appel. Fulfill your calling. Accomplissez votre appel. Fulfill your calling. Accomplissez votre appel. அதுதான் கொலோசியர் 4:17, Colossiens 4:17, அப்போஸ்தலர் 20:24 வசனங்களை படிச்சா உங்களுக்கு Actes தெரியும். 20:24.
அந்த Si vous lisez ces versets, vous le comprendrez. எழுதி கொள்ளுங்க, வீட்டில் போய் வாசிக்கிடுங்க. அப்போஸ்தலர் 20:24, 4:17 கொலோசியர். அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமா இருப்பாயாக என்று சொல்லுங்கள். Il dit, fais attention au ministère que tu as reçu du Seigneur, dans le Seigneur. கொலோசியன்ஸ் 4:17. Colossiens 4:17. அப்போ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம். Le ministère que tu as reçu auprès de Dieu. பிரதர் வர்ஷிப் நடத்தினாரு. Le frère a dirigé la louange. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படி வந்து அவரை வர்ஷிப் நடத்தி நான் முந்தி பார்க்கல. அப்படிதானே? Moi, je ne l'ai pas vu diriger la louange avant. அப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு ஊழியத்தை பெற்றிருக்காரு அவர். Il a reçu un ministère de Dieu. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம பாஸ்டர் ஆபேல் பெற்றிருக்கிறது, he has received a ministry from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து ஊழியத்தை பெற்றிருக்காரு. நான் கர்த்தரிடத்திலிருந்து ஊழியத்தை பெற்றிருக்கிறேன். நீ கர்த்தரிடத்திலிருந்து ஊழியத்தை பெற்றிருக்கீங்க. Et pasteur Abel et moi, nous avons reçu l'appel, le ministère de Dieu, et vous comme vous aussi. அதை நிறைவேற்றி முடிக்கணும். Donc vous devez l'accomplir. நான் உதாரணமாக எனக்கு சுவிசேஷம் அறிவித்து சபைகளை ஸ்தாபிக்கிறது என்னுடைய அழைப்பு. Moi, j'ai l'appel d'évangéliser et établir les églises. இப்போ எனக்கு ஒரு 700 சபையை ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஆண்டவர் அழைச்சிருந்தாருன்னா, si Dieu m'avait appelé pour établir 700 églises, 699 சபையை ஸ்தாபிச்சுட்டு செத்து போயிட்டேன்னா, si je meurs après avoir établi 699 églises, அழைப்பை முடிக்கலையே. je n'ai pas accompli l'appel. God's planல 700 சபை. Dans le plan de Dieu, 700 églises. நான் பல ஆயிரங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருப்பேன். J'aurais donné le baptême pour des milliers de personnes. ஆண்டவருடைய கணக்குல 7000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு அழைச்சிருந்தாருன்னா, Et dans le compte de Dieu, s'il avait fait pour donner pour 7000 appels, 6999 பேருக்கு கொடுத்தா 7000 ஆகல, இல்ல ஒரு ஆள் கொடுக்கல இன்னும் பாக்கி. et si j'avais donné le baptême pour 6999 personnes, j'ai pas donné pour une brebis. இதே மாதிரி தான் நீங்க கர்த்தரிடத்துல பெற்ற ஊழியம், மனுஷர்ட்ட பெறல. Donc de même, vous avez reçu le ministère de Dieu, pas de l'homme. அதை நிறைவேற்றி முடிக்கணும். Vous devez l'accomplir, Fulfill terminer. பண்ணணும். 2 தீமோத்தேயு 4:7 பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை Comme dit முடிச்சேன். Paul dans 2 Timothée 4:7, இயேசு சொன்னாரு J'ai combattu le bon combat. யோவான் 17:3, நான் செய்யும்படி நீ நியமித்ததை செஞ்சு முடிச்சிட்டேன். Et Jésus avait dit, Jean chapitre 17 verset 3, j'ai accompli ce que tu m'avais mis en... அந்த வசனம் 3 4 இருக்கும். யோவான் 17 Jean நான் 17. செய்யும்படி நீ நியமித்த, அந்த வசனத்தை போற பாடுங்க. அந்த 4ஆம் வசனம் 3 பூமியிலே நான் உம்மை மையப்படுத்தினேன், நான் செய்யும்படி எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். J'ai அதான் achevé ரொம்ப l'œuvre. இம்பார்ட்டன்ட். C'est ce qui est important. இதுதான் என்னுடைய லக்கு. நான் யார்கிட்டயும் ஜெபம் பண்ண சொன்னா அதான் சொல்லுவேன். அப்போஸ்தலர் 20:24 தான் என்னுடைய லட்சியம், என்னுடைய கோல். இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நான் நிறைவேற்றி முடிக்கிறேன். Et mon objectif, c'est d'accomplir et achever le ministère que j'ai reçu de Jésus. என்ன தீர்மானத்தில் சொல்றேன், ஆகிலும் அவைகளை போற இடத்துல எல்லாம் உபத்திரவம் பாடு இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆகிலும் அவை ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், அப்புறம் என் பிராணனை நான் அருமையா எண்ண மாட்டேன், நான் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் அதான் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட ஃபுல்ஃபில் பண்ணவும் முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, Les enfants de Dieu, பாஸ்டர் ஆபேல்கிட்ட நீங்க ஊழியத்தை பெறல. vous n'avez pas reçu le ministère de pasteur Abel. ஒரு ஸ்தாபனம் சியோன் சுவிசேஷ சபையில நீங்க பெறல. Ce n'est pas une organisation, église évangélique de Sion que vous l'avez reçu. ஊழியம் கர்த்தரிடத்துல. Le ministère que vous avez reçu, c'est de Dieu. அதை நிறைவேற்றி சந்தோஷமா நிறைவேற்றி முடிக்கணும். Accomplissez-la avec la joie et terminez. ஜாய்ஃபுல்லா முடிக்கணும். Il faut finir avec la joie. ஹல்லேலூயா, Alléluia. ஹல்லேலூயா. Alléluia. இந்த ஆண்டவருடைய இந்த அழைப்பை அருமையானவர்களே, இந்த அழைப்பை குறித்து பாஸ்டர் ஆபேல் இப்போ இந்த உலகத்தில் எங்கே போனாலும் எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு ஒரு ஆவிக்குரிய குரு, ஒரு பாஸ்டர் ஹென்றி ஜோசப் என்ற என்னுடைய தலைவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எங்கே போனாலும் எந்த சபைக்கு போனாலும் அந்த பாஸ்டர் கொடுக்குற நேரத்தில் நீ பிரசங்கம் பண்ண கற்றுக்கொள்ளணும். இதை ஒழுங்கு. Au début, mon gourou, c'est un pasteur qui m'avait enseigné, tu dois savoir terminer dans l'heure où le pasteur de l'église te donne.
அதில் 9 மணி வரைக்கும் பாஸ்டர் கொடுத்துருக்கிறாரு. Le pasteur m'a donné jusqu'à 21h. ஆனால் அவர் சொன்னார் ஆவியானவர் நடத்தினா அது பிறகு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்ட்டார். Il m'a dit si le Saint-Esprit vous dirige, moi je vous dirai rien. அது நான் சொல்கிற மாதிரி அவர் விசேஷ தேவ மனுஷன். நான் எல்லாரும் ஐரோப்பாவில் யாருமே சொன்னதில்லை பாஸ்டர் ஆபேலை தவிர. En Europe, personne d'autre que pasteur Abel avait dit ainsi. முடிச்சிருங்க கரெக்ட் டைம் Il me dit முடிச்சிருங்க finissez à l'heure. அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படியே முடிச்சிடறேன், பயப்படாதுங்க. இந்த அழைப்பு, உங்கள் அழைப்பை நீங்கள் அறிந்து கொள்ளணும். முதல்ல என்ன அழைப்புன்னு அறிஞ்சு கொள்ளணும். Premièrement, vous devez connaître quel est votre appel. ஃபுல் டைமோ பார்ட் டைம். ஃபுல் டைம்னா நான் சொன்னது போல Si c'est plein temps ou mi-temps. அந்த எபேசியர் 4:11 13 வரைக்கும் உள்ள அந்த 5ல் 1 மெயினாக இருக்கும். Full time na. Si c'est plein temps, ça doit être un des 5 principaux appels. நாம் அனைவரும் தேவனை குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராக வரைக்கும் அவர் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காக சிலரை அப்போஸ்தலராகும். இந்த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில இந்த 5 ஊழிய வரங்கள் ministère à plein எல்லாரும் temps. இந்த வலது கை உயர்த்தி காமிக்க மறக்காம இருக்குது. Levez la main droite. எத்தனை விரல் இருக்கு? Combien de doigts nous avons? 5 விரல். Nous avons 5 doigts. பைபிள் டீச்சர்ஸ் சொல்றது, எசேக்கியா பிரான்சிஸ் சொன்னதுதான். C'est ce que Ézéchiel Francis avait dit. கட்ட விரல் தான் அப்போஸ்தல விரல். அப்போஸ்தல Le அழைப்பு. plus, c'est l'appel de l'apôtre. அந்த விரலை வச்சு தொட்டு பாருங்க, இந்த எல்லா விரலையும் தொடும். Et avec ce doigt, vous pouvez toucher tous les autres doigts. இந்த ஒரு விரல் தான் எல்லா விரலையும் தொட முடியும். Et seul ce doigt, le premier doigt qui peut toucher les autres. இது இந்த அப்போஸ்தல அழைப்போட Avec l'appel மற்ற d'apôtre, வரங்களும் இருக்கலாம் சிலருக்கு. certains auraient pu avoir d'autres dons aussi. ஆனா மெயின் காலிங் ஒன்றுதான். Mais l'appel principal, c'est un ஒரே seul. காலிங். பாஸ்டர் ஆபேலுக்கு என்ன காலிங்? Quel est l'appel de pasteur அவர் Abel? ஒரு அப்போஸ்தலன். C'est un apôtre. நானுங்களே சொல்லிக்கிட்டதில்லை. இப்போ நான் என் அழைப்பு அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணார் அப்போஸ்தலர் ஜோசப் பாலச்சந்திரன். நான் சொன்னேன்னா Il m'a présenté apôtre Joseph Balachandran. Est-ce que என் moi je lui ai ஊழியத்தை demandé? பார்த்து அந்த ஊழியம் நிரூபிச்சதுனால என்னை அவர் அப்போஸ்தலன்னு En சொன்னார். voyant mon ministère et que mon ministère a fait preuve, donc il m'a appelé apôtre. உங்க அழைப்பு உங்க ஊழியம் நிரூபிக்கும். Votre appel et votre ministère va le prouver. ரெண்டாவது இது thus saith the Lord, prophet. Donc deuxièmement, le prophète. இந்த ஆள்காட்டி விரல். மூணாவது விரல் நீட்டமா இருக்கும், அவுட்ரீச், இவாஞ்சலிஸ்ட். Et le troisième, c'est les évangélistes. நாலாவது இது மோதிர விரல் அப்படிப்பாங்கல்ல, மோதிர விரல் தானே போடுவாங்க. அது மெய்ப்பனுடைய ஊழியம், Donc மெய்ப்பன். c'est le pasteur, le ministère de pasteur. இது வந்து டீச்சிங், சுண்டு விரல். Et le petit doigt, c'est l'enseignement. இந்த விரல் ஒன்று தான் காதுக்குள்ள போகும். C'est seul ce doigt qui pourrait entrer dans l'oreille. கட்ட விரலை திணிச்சு பாருங்க. Et le petit doigt qui peut seulement entrer dans l'oreille. சுண்டு விரல் ஒன்று தான் டீச்சிங் ஒன்று தான் உள்ள போகும். Seul le petit doigt qui pourrait, seulement l'enseignant qui entre à l'intérieur. Donc les 5 doigts, on en a besoin pour ஒரு l'église. சபையில் 5 வித ஊழியர்களுக்கும் சபை எக்ஸ்போஷர் ஆகணும். Donc on a besoin de l'église pour les 5 sortes de ministères. நம்முடைய சபையுடைய வருமானம் 5 வித ஊழியங்களுக்கு செலவழிக்கப்படணும். Et les revenus de l'église doivent être dépensés pour les 5 sortes de ministères. இதை நான் விசுவாசிக்கிறேன், அப்பியாசிக்கிறேன். Et moi je le crois et je le mets en pratique. அதனால ஆண்டவருடைய அருமையானவர்களே, இருதயத்துக்கு சந்தோஷமாய் ஊழியம் செய்கிறோம், திருப்தியா ஊழியம் செய்கிறோம். Donc nous faisons le ministère avec la satisfaction pour le cœur de Dieu. அப்ப முழு நேர ஊழியம்னா, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரினா இந்த 5ல் 1 ப்ராமினென்ட்டா இருக்கும், 1 2 3 கூட இருக்கலாம், மற்ற கிஃப்ட்ஸ் வரலாம். Et c'est pour le ministère à plein temps, parmi les 5, il y en a un qui est le principal, proéminent. இப்போ மற்ற மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்ப்ஸ் இல்லை உதவி வரங்கள், விசுவாசிகளுக்குரிய வரங்கள், உங்களுக்கு என்ன வரங்கள் நீங்களே கண்டுபிடிக்கணும். Et les ministères d'aide, vous devez connaître vous-même quels sont vos dons. அதில் ரோமர் 12 5 to 8 7 வரங்கள் போட்டிருக்கு. Dans Romains 12 de 5 à 8, il y a 7 sortes de dons. சில வேத பண்டிதர்கள் 35 வரங்கள் இருக்கு, 40 வரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. Certains ஆனா பைபிள்ல இந்த 7 தான் மெயினா சொல்லப்பட்டிருக்கு. Certains savants bibliques ils disent qu'il y en a 35 ou 40 dons, mais dans la Bible il y a seulement ces 7 qui sont principaux. இந்த அபிஷேகத்துல கை வச்சு அபிஷேகம் கிடைக்கிறது அது ஒரு வரம்னு அந்த பேதுரு மந்திரவாதி கேட்ட பொழுது பேதுரு சொல்றான், தேவனுடைய வரத்தை பணத்தினால சம்பாதிக்க முடியாது,
அப்படி அப்போ அது ஒரு வரம். கை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது விசுவாசிகள் கூட Donc, உங்களுக்கு அந்த வரம் இருந்தா யார் தலையாவது கை வச்சா அவங்க அபிஷேகம் கிடைச்சிரும். et lorsque vous imposez, si vous avez le அபிஷேகம் don, கொடுக்கிறது இயேசு தான். eux, ils vont recevoir l'onction. C'est Jésus qui ஆனா donne அந்த l'onction, கிஃப்ட் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. mais Dieu vous a donné ce don. அந்த 7 வரங்கள்ல சபையில தீர்க்க தரிசனம் சொல்லுதல் அது ஒரு Et வரம். parmi ces 7 dons, prophétiser dans l'église. ரெண்டாவது நான் சொன்னது போல பணிவிடை செய்தல். Et deuxièmement, faire le service aux autres. சர்விங். இங்க தமிழ்ல ஊழியம்னு போட்டிருக்கு. ஊழியம்னு எல்லாரும் பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்றது En நினைச்சிருக்காங்க. tamoul, il est écrit ministère et tout le monde pense que c'est prendre la Bible et prêcher. அத சரியா சொன்னா பணிவிடை செய்தல். Mais c'est faire le service aux autres. Serving. Servir. அல்லேலூயா. இந்த பணிவிடை ஊழியம் செய்கிற குடும்பங்கள் எல்லாம் நான் பார்த்துட்டேன். Et j'ai vu les familles qui font les services. அது பெரிய ஊழியம். C'est un grand ministère. தேவனுடைய சபையில அது ரொம்ப முக்கியமான ஊழியம். C'est un ministère qui est important dans l'église de அதை Dieu. இப்படியும் சொல்லலாம், உதவிக்காரட ஊழியம். Donc on peut appeler aussi, ce sont des aides, le ministère உதவிக்கார d'aide. ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், பைபிளில் போட்டிருக்கு, உதவிக்காரட ஊழியத்தை நன்றாய் செய்வர்கள் கிறிஸ்துவுக்குள்ள நல்ல நிலைமை அடைவார்கள். Et ils vont arriver dans un état, bon état dans Christ, ceux qui font ce ministère d'aide. ஐயோ எனக்கு பாட்டு பாட பாஸ்டர் சான்ஸ் கொடுக்கலையே. Le pasteur ne nous a pas donné l'occasion de chanter. எனக்கு மியூசிக் வாசிக்க எனக்கு சான்ஸ் கொடுக்கலையே. Le pasteur ne nous a pas donné la chance pour jouer la musique. நான் சொல்றேன், உங்களுக்கு வர இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பாஸ்டர் வந்து உட்கார Et வச்சிருவாரு. si vous avez le don, le pasteur automatiquement il va vous faire asseoir là. அல்லேலூயா. Alléluia. ஏன்னா ஆண்டவர் எங்களை வழிநடத்துவார். இப்போ எங்கள் சபையில் யார் பாடல் பாடணும், யார் பணிவிடை செய்யணும், அந்த வரங்களை கண்டுபிடிக்க சொல்லி அந்த வரங்கள் உள்ளவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தார், அருமையாக செய்வாங்க. Et Dieu va nous diriger pour trouver la personne qui ont ces dons et comme ça on va faire correctement les choses dans l'église. மூணாவது வரம் டீச்சிங்னா பைபிளில் மைக் எடுத்து டீச் பண்ணுறது இல்லை. Troisièmement, c'est விசுவாசிகளை l'enseignement. ஒருத்தருக்கு ஒருத்தர் போதிக்கிறது. C'est enseigner entre les croyants, pas seulement prendre le micro et prêcher. அவங்க டீச் பண்ணால் நல்லா விளங்கும். சில விசுவாசிகளுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் அந்த விசுவாசி இன்னொரு போதிக்கிற ஒரு வரம் உள்ள ஒரு விசுவாசி அதை சொல்லி கொடுத்தா நல்லா புரிஞ்சிடும். Et certains croyants ne comprendraient pas certaines choses, donc un autre croyant va expliquer et ils vont comprendre facilement. நாலாவது விசுவாசிகளை வர அது என்ன போட்டிருக்கு தமிழில், இங்கிலீஷில் என்கரேஜிங்னு போட்டிருக்கு, தமிழில் என்ன போட்டிருக்கு? Le quatrième, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் தீர்க்க தரிசனம் சொல்ல கடவன். அப்புறம் புத்தி சொல்லுகிறவன். புத்தி சொல்லுகிறதுக்கு நீங்கள் சொல்கிற விசுவாசிகளே நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்காரு. அதை சொல்லி அந்த கிஃப்ட்டை ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருங்க. Les croyants, si vous conseillez aux autres, continuez à agir avec ce don. அடுத்த அஞ்சாவது, Cinquièmement, பகிர்ந்து கொடுக்கிறவன். partager. பகிர்ந்து கொடுக்கிறவன்னா நம்ம சாப்பாடை பகிர்ந்து கொடுக்கறது போல தெரியுது எனக்கு. அப்படிதான் ஆரம்பத்தில் இந்த வசனங்கள் எல்லாம் ஆங்கில பைபிளில் இந்த டிரான்ஸ்லேஷனில் படிக்கிற வரைக்கும் எனக்கு விளங்கலை. பகிர்ந்து கொடுக்கறது போட்டால் கிவிங்னு போட்டிருக்கு இங்கிலீஷில். Donc en anglais c'est donner. C'est le don de donner. கொடுக்கிற வரம் உள்ளவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. Ceux qui ont le don de donner, ils continueront à donner. நானே கொடுத்துட்டு இருக்கேன், அவங்கெல்லாம் கொடுக்கல, அவங்களுக்கு வரம் இல்லை, உங்களுக்கு வரம் இருக்கு, கொடுத்துட்டே இருக்கு. Pourquoi moi je donne constamment? Parce que vous avez ce don et les autres ne l'ont pas. இப்போ எங்கள் சபையிலே நான் பார்க்குறோம், சபையில் சில விசுவாசி தசம் பாகம் 1/10 ஒழுங்காக கொடுப்பாங்க. Dans notre église, certains croyants donnent la dîme correctement. அது வேற. அப்புறம் காணிக்கை ஒழுங்காக வாரந்தோறும் காணிக்கை போடுவாங்க. Après ils vont donner les offrandes toutes les semaines. தசம் பாகம் வேற, காணிக்கை வேற. La dîme est différente, l'offrande est différente. தர்மபணத்தின ஒரு பெட்டி வச்சிருக்கோம், சேரிட்டி, அதுக்குள்ள காணிக்கை போடுவாங்க. Et on a une autre boîte pour la charité, donc ils vont mettre des offrandes dedans aussi. அப்புறம் மிஷனரி காணிக்கைன்னு ஒரு சாக்கெட் இருக்கும். On a une autre boîte pour l'offrande pour les missionnaires. அப்புறம் பில்டிங் ஃபண்டு, முதல்ல பில்டிங் கட்டுவதற்கு, இப்போ மெயின்டெனன்ஸுக்கு அதில் போடுறவங்க போடுவாங்க. Et après pour l'offrande pour le bâtiment, avant c'était pour la construction, maintenant pour la maintenance. எல்லாத்தையும் போடுறவங்க. Et tous ceux qui mettent dans toutes les boîtes. இலங்கைக்கு போகிறேன், விதவைகளுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு விரும்பினா கொடுங்க, நாங்கள் பாஸ்டர்ஸ் மூலமாக ஹெல்ப் பண்ணுறோன்னா அதுக்கு வர கொடுப்பாங்க. Et lorsque nous annonçons nous allons au Sri Lanka, il faut si vous voulez donner pour les veuves et vous le donnez, ils vont donner aussi. ஒரே ஒரு வாரம் அனௌன்ஸ் பண்ணார் என் மகன், 10 லட்சம் ரூபாய் இந்திய ரூபா கொடுத்தாங்க. Et mon fils il avait annoncé une semaine et ils ont donné 1 million de roupies pour aller donner au pasteur au Sri Lanka. இந்திய ரூபாய்க்கு 10 லட்சம்னா அங்க போனா 50 லட்சம் ஆயிடுச்சு. Ici en Inde c'était 1 million, au Sri Lanka c'est 5 millions de roupies. கடல்ல காயங்கரச்ச மாதிரி தான். ஆனாலும் ஒரு உதவி பாஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப சந்தோஷம். நான் விதவைகள் கஷ்டப்படுறவங்க ஏழைகளுக்கு அந்த பஞ்ச காலத்துல கொடுங்கன்னு சொல்லி. Et les pasteurs étaient très heureux de donner aux veuves pendant la famine.
mine. Ils étaient très heureux. எதுக்கு சொல்றேன்னா கொடுக்கிறது ஒரு கிருபை. Pourquoi je le dis? Donner, c'est une grâce. அது மக்கதோனியா நாட்டு சபைக்கு இருந்துச்சு. மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவன் கொடுத்த கிருபை என்னன்னா அவங்க திராணிக்கு தக்கதாக கொடுத்தாங்க, திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தாங்க. Et la grâce que l'église de Macédoine avait, c'est ils avaient pu donner au-delà de leur capacité. நான் உண்மையை சொல்லட்டுமா, இங்கே உங்களுக்கு அந்த கிருபை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு கொடுக்காம இருக்க முடியாது. Donc si vous voulez connaître, si vous avez ce don, vous ne pourrez pas rester sans donner. இப்போ என் அனுபவத்தில் எனக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்காரு. Et il m'a donné cette grâce dans mon expérience. யாரை பார்த்தாலும் ஏதாவது கொடுக்கணும், ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்கணும், இல்லை ஒரு சாப்பாட்டை கொடுக்கணும், இல்லை ஒரு காணிக்கையை கொடுக்கணும், ஏதாவது கொடுக்கணும்னு இருக்கும். என் மகங்கிற என்னை கூட வந்து பார்த்துட்டு அவர் சொல்லுவார், அப்பா ஒரு தடவை சொல்லி பிரசங்கத்தை சொன்ன பிறகு தான் அவர் கவனிக்கிறாருன்னு தெரிஞ்சுது. அவன் எங்கள் அப்பா பர்ஸில் பணம் துள்ளிகிட்டே இருக்கும், யார்கிட்ட போகலான்னு துள்ளிகிட்டே இருக்கும் அப்படின்னாரு. Et mon fils disait, dans le portefeuille de mon père, il y a l'argent qui saute, il veut aller à quelqu'un d'autre. அப்போ எனக்கே தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஒரு கிவிங் கிரேஸ் கொடு, அவர் கொடுத்தா தானே கொடுக்க போகிறோம். Et moi j'ai compris que j'ai une grâce de donner, donc parce que lui l'a donné, on donne. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, Vous voulez que je vous dise une chose? கொடுக்கறதுனால இந்த பர்ஸு 40 வருஷம் எம்டியே ஆகலை. Et parce que je donne, que mon portefeuille n'a jamais été vide depuis 40 ans. ஐயோ எல்லாத்தையும் கொடுத்துட்டா நான் என்ன செய்வேன்? Si je donne tout, et qu'est-ce que je vais en faire après? ஆண்டவர் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Dieu a dit donner, il vous sera donné. நீங்க எல்லாரும் தசம பாகம்லாம் ஒழுங்கா கொடுப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். Et je crois que vous donnez les dîmes correctement. புதிய விசுவாசிகளா கொடுக்காம இருந்தாங்கன்னா நான் அன்பா சொல்றேன், அதுல உள்ள ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து போக கூடாது. தசம பாகத்தை திருடினால், அதை கொடுக்காம இருந்தாலும் நான் சொல்லலை, பைபிள் படி சொன்னா தசம பாகம் கொடுக்காட்டா நீங்க திருடர்கள்னு சொல்றாரு. இனி திருடுறவர்கள் திருடாமல், மல்கியா 3ஆம் அதிகாரத்தில். அதுல நீங்க உண்மையா இருந்தா உங்களை இடங்குள்ள வானத்தில் பலனுக திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். ஆனால் மினிமம் தசமபாகம் தான், மினிமம் தான். மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கத்தருக்கு கொடுக்கணும். Et moi je vous dis, selon la Bible, si vous prenez de la dîme, c'est que vous volez de la dîme. Donc le minimum c'est la dîme. Après vous pouvez donner plus. நீங்கள் 10 வருஷம் கழிச்சு கொடுக்கணும்னு நினச்சி பிரயோஜனம் இல்லை. Si vous comptez donner 10 ans après, c'est inutile. ஆண்டவருக்காக என்ன செய்யணுமோ நினைச்சுங்களோ அதுக்காக நீங்கள் தேவ சித்தம் இல்லாமல் கொடுக்க முடியும் நான் சொல்லலை. Moi je dis pas de donner sans la volonté de Dieu. வேத வசனத்தின்படி தசமம் கொடுக்கிறதுக்கு ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. Vous n'avez pas besoin de prier pour donner selon la parole de Dieu. ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுதுக்கு ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கத்தருக்கு கொடுக்கறான்னு போட்டிருக்கு. Et on n'a pas besoin de prier pour lorsqu'on donne aux pauvres. La Bible dit que celui qui donne செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள்னா அதுக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொன்னவரை கொடுக்கறேன் இல்ல, தர்மம் பண்றது ஆண்டவர் விரும்புறாரு. Et Dieu désire que nous fassions l'aumône. On n'a pas besoin de prier pour cela. அது தவிர ஹோலி ஸ்பிரிட் பேசும் பொழுதெல்லாம் கொடுக்கணும். Et donc après cela, il faut donner à chaque fois que le Saint-Esprit parle. Alléluia. Alléluia. இப்ப நான் உண்மையை சொல்றேன். Je vous dis la vérité. எனக்கு ஆண்டவர் பணம் கொடுக்கிறதுக்கு முன்னாலேயே Avant que Dieu me donne l'argent, யாருக்கு கொடுக்கணும்னு 3-4 லட்சம் ரூபாய்க்கு எழுதி வச்சிருக்கேன் இந்த டைரியில. moi j'ai écrit dans cet agenda pour 400 000 rupees. ஆனா நிச்சயம் பாருங்க, நான் போய் மேல கொடுத்துருவாரு எனக்கு. Et avant que je rentre, il va me donner. போனவனே கொடுத்துருவேன். Et en rentrant, je vais donner. எழுதி வச்சிரணும், ஆண்டவர் பேசினா கொடுக்கிறதுக்கு எழுதணும். Et il faut écrire pour donner si Dieu parle. நம்ம மறதி ஆயிரும். Parce que après on va oublier. அப்ப கொடுக்கிறது ஒரு கிருபை. Donc c'est une grâce de donner. ஆறாவது முதலாளின்னு போட்டிருக்கு. Sixièmement, le patron, le maître. அது சரியான அர்த்தம் என்னன்னா நிர்வாகத்திறன். Donc c'est administrative gift. La capacité d'administration, le don d'administration. உங்களுக்கு ஒரு பொறுப்பை பாஸ்டர் கொடுத்துட்டாருன்னா சூப்பரா அதை நிர்வாகம் பண்ணி செஞ்சிருவாங்க. ஒரு பந்தி சாப்பாடு விருந்து அதை ஒருத்தர் பொறுப்பு கொடுத்துட்டா அது சிலருக்கு அந்த கிருபை அழகா நீட்டா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிடுவாங்க. அது ஒரு gift. Pasteur donne la responsabilité de préparer la table à manger. Donc certains ils le font correctement. Donc c'est un don. தேவனுடைய சபையில இந்த கிஃப்ட்டும் தேவை. Donc dans l'église de Dieu on a besoin de ce don aussi. தேவனுடைய சரீரமாகிய சபையில இந்த வரங்கள் உள்ளவர்களும் வரங்களை அபியாசிக்கணும். Dans l'église de Dieu qui est le corps de Christ, on a besoin de ces dons pour œuvrer. ஏழாவது வரம், Septième don, இரக்கம் செய்தல்னு தமிழ்ல இருக்கு. en tamoul c'est faire la miséricorde. அது ஆங்கில mercy doing. En anglais c'est donner la miséricorde aussi. இப்போ ஸ்தோத்திரம். ஒரு சால் ஆஸ்திரேலியன் மிஷனரி
கிரகாம் ஸ்டெயின்ஸ், கிளாடி ஸ்டெயின்ஸ்லாம் வந்து குஷ்டரோகிக்கு வந்து அந்த புண்ணெல்லாம் அவுத்து கழுவுறாங்கன்னா நீங்களும் நானும் கழுத்தை செய்ய முடியுமா? Et donc, குஷ்டரோகியை பார்த்தாலே ஓடிடும். si à Orissa, les missionnaires australiens viennent laver les plaies des lépreux, est-ce que moi et vous, on le ferait? ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து இந்தியாவில் குஷ்டரோகிக்கு புண்ணு கட்டுற அதான் மெர்சி, இறக்கம் தான். இந்த கேத்தலிக்கில் ஒரு அம்மாவை பற்றி சொல்லுவாங்களே, அவங்க பேர் தெரசாம்மா. ஏன் அவங்களுக்கு ரோட்டில் நடக்கிற பிச்சைக்காரெல்லாம் எடுத்து கூப்பிட்டு போய் குளிப்பாட்டி அவங்கள இது பண்ணி செய்ய முடியுமா? அந்த அழைப்பு. Les catholiques parlent de la Sainte Thérèse, elle appelle les pauvres, les mendiants dans la rue, elle va les garder chez elle, donc c'est un appel qu'elle a. அந்த இரக்கம் செய்கிற அந்த அழைப்பு உங்களுக்கு இருந்தா, Si vous avez l'appel de faire la miséricorde, உற்சாகமா செய்யுங்க. faites-le avec enthousiasme. உங்கள் அழைப்பை கண்டுபிடிங்கள். Trouvez votre appel. அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். Affermissez cet appel. அதை அபிவிருத்தி செய்யுங்கள். Développez cet appel. அதில் நிலைத்து அசைவில்லாதிருங்கள். Donc soyez ferme dans cet appel, ne bougez pas. அழைப்பை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். Et aussi agréez avec les appels des autres. இப்போ நான் சொன்ன பாருங்க, உதாரணம் சொல்ல பாஸ்டர் நந்தனுக்கு சர்விங், பணிவிடை செய்கிற ஒரு அழைப்பு. J'ai donné l'exemple de pasteur Nandan, il a l'appel de servir. C'est la grâce que Dieu lui avait donnée. இப்போ உங்களுக்கு அந்த கிருபை இல்லை, பாட்டு இன்னொருத்தருக்கு வர்ஷிப் நடத்துகிற கிருபை. Un autre, il a la grâce de diriger la louange. இப்போ அவர் வர்ஷிப் நடத்துவர் இவரை ஏற்றுக்கொள்ளணும், இவர் வர்ஷிப் நடத்த ஏற்றுக்கொள்ளணும். ஒரு சரீரத்தில் ஒரு அவயவத்துக்கு கூட வேலை இல்லாமல் இல்லை, அப்படி தானே? Donc l'un et l'autre doivent accepter mutuellement. சரீரத்தில் கண்ணு, காது, மூக்கு, வாய், கை, காலு இல்லை வெளியே தெரிகிற அவயவங்கள். Et dans le corps, les membres que nous voyons à l'extérieur, les yeux, l'oreille, le nez, la bouche. இப்போ ஹார்ட்டு, லிவரு, பேங்க்ரியாஸு, லங்ஸு, இதெல்லாம் மறைந்திருக்கிற அவயவம். Et le cœur, les poumons, les pancréas, tout ça, ce sont des membres qui sont cachés. எல்லா அவயவத்துக்குமே அலுவல் இருக்கு. Et chaque membre a son travail. அதை ஒத்துக்கிட்டுருங்கல்ல? Est-ce que vous êtes d'accord? ஒரு சரீரத்தில், என் சரீரத்தில், உங்க சரீரத்தில், dans mon corps et le vôtre, சரீரத்தில் அலுவல் இல்லாத அவயவமே இல்லை. Il y a aucun membre qui n'a aucune tâche à faire. அந்தந்த அவயவம் தான் அந்த வேலையை தான் செய்ய முடியும். Et chaque membre a son propre travail à faire. காது காது செய்யற வேலையை மூக்கு செய்ய முடியாது. Et le travail de l'oreille, le nez pourrait pas le faire. மூக்கு செய்யற வேலையை வாய் செய்ய முடியாது. La bouche ne pourrait pas faire le travail du nez. கை செய்யற வேலையை கால் செய்ய முடியாது. Et le travail des mains, les jambes ne pourraient pas le faire non plus. இதுக்கு ஒரு உதாரணம் தான் மறக்கவே மாட்டேங்க. Si je vous donne un exemple, vous n'allez pas oublier. இப்போ எல்லாம் பார்த்த உடனே பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் ஆபேல் பார்த்த உடனே பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் கை இத வச்சு சொல்றோம். Lorsqu'on voit pasteur Abel, on dit praise the Lord pasteur et avec quoi qu'est-ce qu'on utilise? Ce sont les mains. காலு ஏன்னா எப்ப பார்த்தாலும் நீயே பிரைஸ் தி லார்ட் சொல்ற. Et si les gens me disent tout le temps c'est toi qui dis gloire à Dieu. நான் பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். Moi aussi je dois dire gloire à Dieu. அப்படி ரெண்டு காலு தூக்குச்சுனா கீழ விழுந்துரும். Si les deux jambes se lèvent, on va tomber par terre. கை செய்ய வேண்டிய வேலையை கை செய்யணும், கால் செய்ய வேண்டிய வேலையை கால் செய்யணும். Les mains doivent faire ses travaux et les jambes les siennes. நீங்க மற்றவங்களுடைய gift அக்செப்ட் பண்ணி, c'est ça le fait d'accepter les dons des autres. இணைந்து ஒரே சரீரமாக நீங்க கிறிஸ்துவின் சரீரமாயும் சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறீர்கள் என்று சபையை குறித்து பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு. Et Paul avait eu la révélation que vous êtes le corps et le membre du corps de Christ. இந்த அழைப்பை கண்டுபிடிச்சிருங்க. Donc trouvez cet appel. உங்களுக்கு ஒரு அழைப்புக்கு மேல இருக்கலாம், ஆனா கட்டாய அழைப்பு இருக்கு. Vous pourrez avoir கட்டாய அழைச்சிருக்காரு, உங்களுக்கு வரத்தை கொடுத்திருக்காரு. Vous pourrez avoir plus d'un appel, mais sûrement il vous a donné l'appel. சில விசுவாசி சொல்லுவாங்க எனக்கு வரமே இல்ல பாஸ்டர். Certains croyants diraient je n'ai pas de don pasteur, je n'arrive pas à chanter comme lui, je n'arrive pas à jouer le piano, பிரசங்கம் பண்ண முடியல, je n'arrive pas à prêcher comme l'autre. நான் சொல்லுவேன் moi je leur dirais உங்களுக்கு வர இருக்கு, sûrement vous avez l'appel. என்னன்னு கேட்பாரு. Il me demande c'est quoi? இயேசு உங்களுக்குள்ள இருக்கார். Jésus est en toi. அதான பெரிய gift. C'est ça le grand don. இயேசு நமக்குள்ள இருக்கார்ல. Jésus est en nous, non? இதுக்கு மேல வேற என்ன gift? Quel don qui est plus grand que cela? Avec cela il y a d'autres dons. Alléluia. Alléluia. அந்த வரங்களை கண்டுபிடிச்சு en trouvant ces appels, dons, கிருபை வரங்களை இயேசுவுக்காக அவர் ராஜ்யத்துக்காக பயன்படுத்த அர்ப்பணிப்போமா? Est-ce qu'on peut se consacrer pour l'utiliser pour Jésus et son royaume, ces dons de grâce? Levons-nous et consacrons-nous. ஒரு 5 நிமிஷத்துல கொடுத்துறேன். Je vais donner dans les mains de pasteur dans 5 minutes. Alléluia. Alléluia. ஆண்டவர் உங்களை அழைத்தவர்.
ஆண்டவர் உங்களை அழைக்கிறவர். Dieu vous appelle. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். Dieu vous a donné la grâce. அவங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். Celui qui vous a appelé est fidèle. அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். Celui qui appelle est fidèle. அல்லேலூயா. Alléluia. ஒரே ஒரு சரணத்தை பாடி நான் உங்களை இந்த ஒரு அர்ப்பணத்தில் நடத்தி பாஸ்டர் கருத்தில் ஒப்படைக்க போறேன். Je vais chanter un refrain pour vous diriger de la consacration et பழைய pas donner பாட்டு தான். மறவார் அழைத்தவர் உன்னை மறவார். Celui qui t'a appelé ne t'oubliera pas. Celui qui t'a ouan, மறவார். il ne t'oubliera pas. உங்களை அழைச்சவர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கார். Celui qui vous a appelé, il vous a donné une அது மாத்திரம் இல்ல, அந்த onction de Saint-Esprit. Avec சில வரங்களை கொடுத்திருக்காரு. non seulement l'onction, il a donné d'autres dons, il a donné des talents avec. அதை கண்டுபிடிங்க. Trouvez-les அதில் டெவலப் பண்ணுங்க. et développez-les அதை இயேசுவுக்காக பயன்படுத்துங்க. et utilisez-les pour Jésus. மனுஷனுடைய அன்பு நிலமா இருந்தாலும் Même si l'amour de l'homme change, மகிமையின் தேவன் மறவார். et Dieu de gloire ne உங்களை n'oublie அழைத்தவர் pas. மறக்க மாட்டாரு. Celui qui vous a appelé n'oubliera pas. உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். Celui qui vous a appelé par தாயின் votre nom. கற்பத்தில் வேறு பிரித்தவர். Celui qui vous a séparé dans le sein de votre mère. அல்லேலூயா. உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார். Jamais il vous oubliera. நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. Il dit que je ne t'oublierai pas. தாய் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அவளை மறப்பாளோ, அவ மறந்தா கூட நான் மறக்க மாட்டேன். Même si la mère elle oublie l'enfant de ses seins, உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு ஆண்டவர் மறந்துட்டாரா? Est-ce que Dieu vous a oublié parce que vous êtes âgé? உங்களுக்கு வேலை ஒண்ணும் செய்ய முடியலன்னு மறந்துட்டாரா? Est-ce qu'il vous a oublié parce que vous n'arrivez à plus rien மனுஷன் faire? மறந்துடலாம் ஒருவேளை. Peut-être que l'homme pourrait vous oublier. உங்களை அழைத்தவர். Mais celui qui vous a appelé, நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். jamais il va vous oublier. இந்த பாட்டுல அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Donc c'est ce que j'aime bien dans ce refrain. ஒரு இமைப்பொழுது கூட மறக்க மாட்டார். Jamais en une seule seconde il va vous oublier. தெரிஞ்சவங்க சேர்ந்து சரணத்தை பாடி அர்ப்பணிப்போமா? மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின தேசு மறவா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின இயேசு மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, இல்லை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின தெய்வம் மறவா. வாக்குத்தத்தம் தந்தவர், வாக்குத்தத்தம் தந்தவர் மறவா. வழிகாட்டி நடத்தின மறவா. வாக்குத்தத்தம் செய்தவர் மறவா. வழிகாட்டி நடத்தின மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தை நிறைவேற்ற மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தை நிறைவேற்ற
இயேசு மறவா ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கின இயேசு. அருமையான தேவ பிள்ளையே, Et l'enfant de Dieu, bien-aimé, உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் celui qui t'a appelé par ton nom, உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார். jamais il ne t'oubliera. இந்த சீயோன் சுவிசேஷ சபையிலே Dans l'église évangélique de Sion, உன்னை ஒரு அங்கமாக அவயவமாக வைத்தவர். et celui qui t'a placé en tant que membre, உனக்கு என்ன சொன்னாரோ, உங்க சபையாக என்ன சொன்னாரோ, ce qui t'a dit en tant qu'église, அந்த ஒரு வார்த்தை கூட தரையில விழாது. jamais une seule de ces paroles tomberont par terre. இந்த சீயோன் சுவிசேஷ சபையை கொண்டு அகில உலகத்துல என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ சொல்லி இருக்கிறாரோ அதை செய்து நிறைவேற்றுவார். Ce que Dieu voulait faire à travers cette église évangélique de Sion dans le monde, il le fera. அல்லேலூயா. அப்படியே உங்களை அதுக்காக அர்ப்பணம் பண்ணுங்க. Consacrez-vous pour cela. பாஸ்டர் ஆபேல் வந்து ஜெபிச்சு முடிச்சு ஆசீர்வதிச்சோம். ஆண்டவரே, இந்த அலைய எத்தனை பேர் என்னை ஆண்டவர் அழைச்சது தான். Combien de vous vous dites que Dieu m'a appelé? அதை குறித்து ரொம்ப சீரியஸாக நினைக்கல. Moi, je ne le prends pas sérieusement. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்ட பொழுது Mais après cette prédication aujourd'hui, வானத்தையும் போய் உண்டாக்கின தேவர் என்ன அழைச்சிருக்கிறாரா, Dieu qui a créé les cieux et la terre m'a appelé. இந்த கிருபையை கொடுத்திருக்காரா, Et il m'a donné cette அதை grâce. குறித்து யோசிக்காமல் இருக்கேன். Moi, je ne pense pas à cela. இனி Mais désormais, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை குறித்து நான் அலட்சியம் பண்ண மாட்டேன். je ne vais pas mépriser la எனக்கு grâce ஆண்டவர் qui m'a été அளித்திருக்கிற donnée. கிருபையை நான் பயன்படுத்த போறேன். Je vais utiliser la grâce que Dieu m'a donnée. என்னை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாருக்காக நான் நன்றி சொல்லி Je remercie Dieu parce qu'il m'a appelé par mon nom. என் வாழ்க்கையை என் எஞ்சிய காலம் ஜீவன் இருக்கும் வரை நான் இந்த அழைப்பை நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன். Et je me consacre pour le reste de ma vie pour accomplir cet appel. உண்மையா எனக்கு ஆசை அதுதான். C'est ça mon désir. என் ஜீவன் என்னை விட்டு பிரிஞ்சிச்சுன்னா Si ma vie me quitte, ஆண்டவர் சொல்லணும், என் மகனே வெல்டன், உன் அழைப்பை நிறைவேற்றிட்டேன், வெல்கம் வெல்கம்னு சொல்லணும் il faut que பரலோகத்துக்கு. Dieu m'accueille en disant tu as accompli ton இது appel. என்னுடைய Viens au ciel. ஆசையும் அர்ப்பணமும். C'est ça mon désir et ma consacration. எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறங்க? Combien de vous vous désirez ainsi? உங்க ரெண்டு கையும் தேவ சமூகத்துல கண்களை மூடி உயர்த்தி Fermez les deux ஆண்டவர்ட்ட yeux et பேசுங்க. levez les deux mains, parlez avec Dieu. ஆண்டவரே, இந்த அருமையான தெய்வ பிள்ளைகள் உம்மை நேசிக்கிறாங்கப்பா. Seigneur, ces enfants de உம்மால் Dieu t'aiment, அழைக்கப்பட்டவங்க Seigneur. ஆண்டவரே. Ils ont été appelés par உம்மால் toi, தெரிந்து Seigneur. கொள்ளப்பட்டவங்க Ils ont été ஆண்டவரே. choisis par toi, உம்முடைய Seigneur. கிருபையை பெற்றவர்கள் Ils ont ஆண்டவரே. reçu ta grâce, அவர்களுக்கு Seigneur. கிருபைகளை தந்திருக்கிறீர், Tu leur as donné வரங்களை cette grâce, தந்திருக்கிறீர். des dons. அந்த வரங்களை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு qu'ils அதை comprennent ஆண்டவரை ces dons et டெவலப் qu'ils பண்ணி sachent et qu'ils இயேசுவுக்காக, அவர் ராஜ்யத்துக்காக, அவர் நாமத்திற்காக பயன்படுத்த இந்த சபையாரை நான் ஆசீர்வதிக்கிறேன். bénis cette église pour அவங்களை qu'ils அனல் puissent மூட்டி utiliser எழுப்பி pour le விடுகிறேன். royaume de Jésus. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வரத்தை தீமோத்தேயை பார்த்து சொன்னாரு, உனக்கு கர்த்தர் கொடுத்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுன்னு சொன்னது போல ஆண்டவரே, இந்த அருமையான தேவ பிள்ளைகள், இந்த சீயோன் சுவிசேஷ சபையை சேர்ந்த ஊழியர்கள், ஆண்டவரே உதவிக்காரர்கள், மூப்பர்கள், ஆண்ட விசுவாசிகள் எல்லாரும் மேல உள்ள வரங்கள் அனல் மூட்டப்படுவதாக. இந்த பிரான்ஸ் தேசம் மாத்திரமல்ல, அகில உலகமும் இந்த சபை மூலமா ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று பிளஸ் பண்றேன்ப்பா. தொடர்ந்து ஒருவரோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாய். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய ஆசீர்வாதம் வழிநடத்தல் நம் அனைவரோடும் இந்த சீயோன் சுவிசேஷ சபை ஒவ்வொரு அங்கங்களோடும் அவயவங்களோடும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென்.